தொடங்கலாம். மியூட்ல இருக்கீங்கப்பா கிருத்திகா. தொடங்குங்க. இணை அமெரிக்கா நடத்தும் 3ஆம் ஆண்டு மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நிகழ்வில் கூடியுள்ள அனைவருக்கும் என் மனம் கனிந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் மற்றும் மகளிர் மாத வாழ்த்துக்கள். அச்சமும் மடமையும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மகளிர் பற்றி பெருமைப்பட கூறியுள்ளார். 19ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் முதலிய ஐரோப்பிய நாடுகளிலும் பின்னர் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் ஆயிரக்கணக்கில் மகளிர் திரண்டு தங்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, வாக்களிக்கும் உரிமை முதலியவற்றை வலியுறுத்தி கிளர்த்தெழுந்து போராடினர். அப்போராட்டங்களின் ஒரு கட்டத்தில் பிரான்சில் புருசியனில் 2வது குடியரசு நிறுவிய லூயிஸ் பிளாங்க் என்னும் மன்னன் பெண்களை அரசவை ஆலோசனை குழுக்களில் இடம்பெறச் செய்யவும் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கவும் ஒப்புதல் தந்தார். அந்நாள் 1848ஆம் ஆண்டின் மார்ச் திங்கள் 8ஆம் நாள். பின்னர் அந்நாளே உலக மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்டது. உலக மகளிர் தினம் ஆண்டுதோறும் உலகமெங்கும் கடைபிடிக்கப்பட்டு மகளிர் மேம்பாடு குறித்த திட்டங்கள் உருவெடுத்து தொடங்கின. தமிழ்நாட்டிலும் தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணடிமைத்தனம், பெண் கல்வி, மகளிர் உரிமைக்காக தொடர்ந்து போராடினார். அவரின் தொடர்ச்சியாக முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது பெண்களுக்கும் சொத்துரிமை சட்டத்தை இந்தியாவிலேயே முதன்முறையாக நிறைவேற்றினார். இந்தியாவிலேயே மகளிருக்கு அதிக உரிமை தரும் சட்டங்கள் நம் தமிழ்நாட்டில் இயற்றப்பட்டுள்ளன. மகளிருக்கு பல சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் இன்னும் மகளிருக்கான உரிமைகளை நாம் போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது. நான் எழுதிய ஒரு சின்ன கவிதை, ஏதாவது பிழை இருந்தா மன்னிச்சுக்கணும் கவிஞர் ஆனந்தி. பெண் ஒரு அழகிய பூ, பூ மலர்கையில் பெண் மிளிர்வது போன்ற பொலிர்வு, காற்றில் பூ அசைந்தாடும் போது பெண்ணின் நடனம் போல் வலம் வரும், நிறைய நிறங்களுடன் பூ பூக்கையில் பெண் புன்னகைப்பது போன்ற தோற்றம், பூவின் வாசனையில் தாய்மை தரும் பால்மணம், பூக்களை தேனி தேடி வருவதைப் போல பெண்களுக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம், பாராட்டுக்கள் அவர்களின் உழைப்பினால் தேடி வரும். அடுத்ததாக அன்பு தோழி அன்பழகி ஸ்ரீதரை வரவேற்பதற்கு முன் அவரை பற்றிய சில குறிப்புகள். முனைவர் அன்பழகி ஸ்ரீதர் சென்னையை சேர்ந்தவர். கணினித்துறை பேராசிரியராக 15 வருடம் வலம் வந்தவர். படித்தது கணினி என்றாலும் தமிழால் பெருமையும் அடைந்தேன். அதற்கு பக்கபலமாயிருந்த என் நண்பர்களுக்கும் தமிழால் இணைவோம் களத்தின் நிறுவனர் அவர்களுக்கும் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், கவியரங்கம், கதை சொல்லி, பாடகர், இப்படி பன்முகத்தன்மைகளை வளர்த்து கொள்ளவும் முடிந்தது. தங்கமங்கை, தமிழ்ச்செம்மல், பொன்னியின் செல்வி போன்ற விருதுகளையும் தமிழால் இணைவோம் களத்திலிருந்து பெற்று இருக்கிறேன். இந்த வருட பொங்கல் அன்று ஆதித்யா தொலைக்காட்சியில் பேசவும் வாய்ப்பு கிடைத்தது. இதன் மூலமாக தனித்திறமைகளை மட்டுமல்ல, நல்ல நண்பர்களையும் பேரறிஞர்களையும் சான்றோர்களையும் அறிந்து கொள்ளவும் முடிந்தது. வாங்க தோழி அன்பழகி. நன்றி கிருத்திகா தோழமை அவர்களே, மிக்க நன்றி. அருமையான இந்த ஒரு நிகழ்வு கலந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல அன்பழகி ஸ்ரீதரனுடைய அன்பு வணக்கங்கள். திணை அமெரிக்கா நடத்தும் மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பான ஒரு நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள எங்களுடைய நக்கலைட்ஸ் தனம் அம்மா அவர்களோடு ஒரு சிறந்த ஒரு கலந்துரையாடல் நிகழ்விற்கு என்னை அழைத்ததில் திணை அமெரிக்காவிற்கும் எங்களுடைய நண்பர்கள் குழுவிற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பு வணக்கங்களை பதிவிட்டு சிறப்புரை வழங்குவதற்காக எங்களுடைய அன்பு தோழமை அன்புடன் ஆனந்தி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர்களை தெரியாதவர்கள் இருக்க முடியாது தமிழ் இலக்கிய வட்டாரங்களில். இருப்பினும் சொல்வது நமது கடமை, கேட்பது நமது உரிமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர். அவரை பற்றிய ஒரு சிறு நிகழ்வு. நெல்லையில பிறந்து எவ்வளவு அழகான இந்த திருநெல்வேலி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது திருநெல்வேலினாலே நமக்கு அல்வாவுக்கு ஃபேமஸ் தான்.
அந்த மாதிரி தான் அவர் நம்ம கிட்ட பேசுற பேச்சும், அவர் தமிழில கலந்துரையாடுவதும் நமக்கு உண்மையிலேயே அவ்வளவு இனிப்பு தரக்கூடிய ஒரு சுவையை அள்ளித்தரும் அன்பு பேச்சாளர் அவர். மிச்சிகன் மாகாணத்துல 25 வருடங்களாக வசித்து வரக்கூடிய இந்த அன்புடன் ஆனந்தி அவர்கள் கவிதாயினி, எழுத்தாளர், பட்டிமன்றம், கவியரங்கத்தினுடைய தலைமை ஏற்று நடத்துபவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், இப்படி இன்னும் பல திறமைகள் இருக்கு. இவர்கள் எழுதிய புத்தகங்களை பத்தி சொல்லணும்னா, "வான்மழையே வா", "மனம் ஒரு மாயக்காரன்", "சோர்விலாள் பெண்", எவ்வளவு அழகான தலைப்பு பாருங்க. இந்த பெயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கே உண்மையிலே நம்ம ரொம்ப யோசிக்கணும். "சோர்விலாள் பெண்", எவ்வளவு நிதர்சனமான உண்மையான ஒரு தலைப்பை வைத்து ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். "அவளின் நாட்குறிப்பேடு" போன்ற நூல்களுக்கு ஆசிரியர். இன்னும் நிறைய இருக்கு. அவர்கிட்ட இருந்ததுல எடுத்ததுல ஒரு சிலது என்னை கவர்ந்த புத்தகங்கள்ல நான் இப்ப மேல வைக்கிறேன், அவ்வளவுதான். "மங்கையரில் மாணிக்கம்", "தங்க மங்கை", "சிங்கப்பெண்", ஊவேசா விருதாளர், சுரதா, பாவலர், பாரதியார் விருதுகளுக்கு சொந்தக்காரர், கவிதை நூல்களை தொகுத்தவர், சிறார் இலக்கியத்தையும் விட்டு வைக்காமல் அதையும் சிறப்பாக எடுத்து நடத்துபவர், கட்டுரை தொகுப்பு நூலாசிரியர், மரபு கவிதை, புது கவிதை, இன்னும் வரவிருக்கக்கூடிய எந்த கவிதையானாலும் எங்கள் கவிதாயினி அற்புதமாக எழுதக்கூடியவர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அதுவும் தமிழ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர், தமிழால் இணைவோம் உலகத் தமிழ் பேரியக்கத்தின் மேலாள் ஆணுரர், மின்னிதழ் துணை ஆசிரியர், லாலிபாப் சிறுவர் குழுவின் துணை இயக்குனர். 15 வருடங்களாக தமிழ் இலக்கியத்தை தன்னை அர்ப்பணித்து இன்றும் சீரும் சிறப்புமாக நம்மிடையே உழந்து வரக்கூடிய நம்மளுடைய அன்புடன் ஆனந்தி அவர்களை வரவேற்கிறேன். "செல்லும் இடம் எதுவாயினும் நாம் வெல்லும் மொழி தமிழாய் இருக்கட்டும்" என வாழக்கூடிய நம்மளுடைய அன்புடன் ஆனந்தி அவர்களை இந்த அருமையான ஒரு நிகழ்விற்கு, மகளிர் தினம், அதுவும் நம்மளுடைய தனமம்மாவை இருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். வாங்க ஆனந்தி. நன்றி, நன்றிடா அன்பு தோழி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். முதல்ல தனமம்மா அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். அவரை பார்த்தாலே மகிழ்ச்சியா இருக்கு அம்மா பார்க்கும் பொழுதே. திணை அமைப்பு நடத்தக்கூடிய இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நக்கலைட்ஸ் புகழ் அப்படி சொல்லும் போதே ஒரு கெத்தா இருக்கு. எங்களுடைய தனம் அம்மா அவர்களின் நேர்காணல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பாதம் பணிந்து வரவேற்று மகிழ்கிறோம். இந்த இணைப்பில் நம்ம சோமா ஐயா உள்ளிட்ட பெரிய ஆளுமைகள், தோழமைகள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தரையா தனித்தனியாக நான் வரவேற்றதாக எண்ணிக்கொண்டு உங்கள் அன்போடு இந்த அம்மாவுக்கு சிறப்புரை அம்மா முன்னாடி நம்ம என்னத்த பேசுறது, இருந்தாலும் நாங்க ஒரு உரிமை இல்ல பேசுவோம் அப்படின்னு. "மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு" சொன்னாங்க. பொண்ணா பொறக்கன்னாலே குடுத்து வச்சிருக்கணும் பாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னது போல. கிருத்திகா அவர்கள் அருமையான வரவேற்புரை, ரொம்ப அற்புதமான மெல்லிய கவிதை, மென்மையா பேசினாங்க. கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் இனிமையா இருந்தது. "ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம்னு இருக்கணும் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யார்க்கும் மஞ்சாத நெறிகள் திமிர்ந்த ஞானச் செருக்கம் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம்" மகாகவி பாரதியும் சொல்லியிருக்காரு. நிமிர்ந்த நன்னடை அதுதான் முதல்ல இருக்கக்கூடிய ஒரு அணிகலன். நமக்கு அது இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதற்கு ஒரு பெரிய அடையாளமாக அம்மாங்கிற அடையாளம் தாண்டி ஒரு வீரப்பெண், சிங்கப்பெண் அப்படின்னு தான் சொல்லணும். தனமம்மா அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வரவேற்பும் மீண்டும் சொல்லிக்கிறேன். அதாவது அம்மாவுடைய நிகழ்ச்சிகள் சரி, ஒருத்தங்கள நம்ம ஒரு நிகழ்ச்சியில சந்திக்க போறோம்னா, அவர்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம மேலோட்டமா தெரிஞ்சிருந்தாலும், ஆழமா அம்மா பத்தி தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கும் பொழுது, ஒரே ஒண்ணு, "ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்" அப்படிங்கிற மாரி ஒரு நேர்காணல் பார்த்தேன். அவர்களுடைய கணவரை தோழர் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்படியே எனக்கு சூப்பரா இருக்குல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இடத்துல கூட அவர் கணவர் அப்படின்னு சொல்லவே இல்ல. என்னுடைய தோழர் எனக்கு துணையா இருந்தாருன்னு. ஏன்னா, ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாலேயும் அவருடைய கணவரோ, தகப்பனோ, கூட பிறந்த பிறப்புகளோ கண்டிப்பா இருப்பாங்க, இருக்கணும். அது அம்மாவுக்கு ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. ஐயா அவர்கள ரொம்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னால பேசும்போது கூட அப்படி கூப்பிட்டது ரொம்ப அழகா இருந்ததும்மா. அதுக்கே உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ரொம்ப ரசிச்சேன் அந்த இடத்துல நான் உங்கள. நானாக இருத்தல் எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். நெறைய பேர் என்ன கேட்கறது உண்டு. நம்ம அன்பு தோழமை நெறைய சொன்னாங்க அன்பழகி. இப்ப நான் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு 1% தான் நான் இன்னும் இந்த இலக்கிய உலகத்துல நான் காலடி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஏன்னா பெரிய கடல் போல இந்த உலகத்துல நெறைய நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. தினம் பெண்களாகி அதுவும் பெண் இப்ப சொல்லுவாங்க, வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாலே சாதனை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதாவது சுதந்திரம் பெண்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம். நாங்க எங்களுக்குள்ளது நாங்க எடுத்துக்கிறோம். நீங்க யாரு எங்களுக்கு குடுக்குறது அப்படின்னு தான் நான் கேட்பேன். பொதுவாக ஒரு பெண்ண பொறுத்தவரைக்கும், நீயா இரு அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எப்பவுமே நான் சொல்லக்கூடியது. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, சமுதாயம் என்ன நினைக்குமோ அப்படின்னு. அதாவது
தேவையில்லாத ஒரு அலப்பறையெல்லாம் பண்ணாம, ஆடம்பரம் இல்லாமல், நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு நம்ம வந்தா தான், நமக்கு நாமே தான் எஜமான், நம்ம தான் முதலாளி, நம்ம தான் வழிகாட்டி அப்படின்னு இருக்கணும். அத வந்து தனம் அம்மா ஒவ்வொரு இன்டர்வியூலயும் சொல்லியிருப்பாங்க. எதுக்கும் பயப்படாம, தயங்காம நான் இந்த வயசுல எப்படி இருக்கேன் பாருங்க. லேட்டஸ்ட்டா என்ன லேட்டா வந்தாலும், லேட்டஸ்ட்டா வந்திருக்கேன் பாத்தியாங்கிற மாதிரி, ஒரு பெரிய பெரிய நமக்கு ஒரு தூண் மாதிரி. அவங்கள பார்க்கும்பொழுது, நம்மளும் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தையும், ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய தனம் அம்மாவ தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். அவங்கள பாருங்க, ஒரு சொல்லுவோம் இல்லையா? மேக்கப் அந்த முகப்பூச்சு, அதெல்லாம் அன்னைக்கு சொன்னாங்க அந்த இன்டர்வியூல பேசும்பொழுது, "அதெல்லாம் எனக்கு இல்லம்மா. நான் அப்படியே வந்து உட்கார்ந்து பேசுவேம்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு அந்த நக்கலைட்ஸ்ல நெறைய நிகழ்ச்சிகள்ல, ஒரு பெண்ணின் மாதவிடாய்க்கு ஒரு பேட் வாங்குறதுக்கு எவ்வளவு கூச்சப்பட்டுக்கிட்டு பேப்பர்ல சுத்தி, "நீ வாங்கிட்டு வா, நான் வாங்கிட்டு வான்னு" அவ்வளவு வெட்கப்பட்டுட்டு இருப்பாங்க. எதுக்கு? பெண்ணுக்கு அது ஒரு சாதாரணமாக நிகழக்கூடிய எப்படி ஒரு சளி, காய்ச்சலோ அது மாதிரி தான் அதுவும். அதுக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த ஒரு பர்ட்டிகுலர் எபிசோட்ல அம்மா அவங்க சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய சிவப்பு, மஞ்சள், பச்சை டைரக்டர் சசிகுமார் அவர்களுடைய படத்துல, அவரு எப்படி வந்து ஒரு எதார்த்தமாக, எனக்கு எதுவுமே வந்து ஸ்பெஷலாலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் குடுக்கவே தேவையில்லம்மா. நான் அப்படியே அப்படியே போனேன், அப்படியே நடிச்சேன். அவங்க அலட்டிக்கவே இல்ல. ரொம்ப சாதாரணமா, எளிமையா சொன்னாங்க. அது மட்டுமில்ல, ஒரு 6 படங்களுக்கு மேல இவங்க டப்பிங் குடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ் வந்து ஜி.வி. பிரகாஷ் அவர்களோடதுலயும் நெறைய நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்காக நெறைய பேசியிருக்காங்க. பின்புலம், இவருடைய பின்புலமா இருக்கக்கூடியது, அவருடைய கணவர், தாய். அதெல்லாம் சொல்லப் போறாங்க நம்மகிட்ட. பெண்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி அம்மா நெறைய சொல்லியிருப்பாங்க. மனபலம், அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ படிச்சிருப்பாங்க. இங்கேயே அமெரிக்கால பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல போய் அவங்களுக்கு பெட்ரோல் போட தெரியாது. அது எனக்கு வண்டியில வந்து பெட்ரோல் இல்ல, என் கணவர்ட்ட குடுக்கணும்பாங்க. அந்த அளவுக்கு கூட ஒரு ஆனா அவங்கள விட இவங்க ஜாஸ்தியா படிச்சிருப்பாங்க. ஒரு மனபலம், தைரியம், உத்வேகம் இருக்கவே இருக்காது. அந்த தைரியம் வேணும் பெண்களுக்கு. உண்மையிலேயே ஆக்க சக்தி ஒரு குடும்பத்துல பெண் தான். அந்த பெண்ணுகிட்ட இருக்கக்கூடிய சக்தி தான் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யாரையும் சார்ந்தவர்கள் அல்ல. நாமே தான் டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் சொல்லுவேன் எப்பொழுதுமே. அப்படி நம்மள யாராவது அடக்கணும்னு முடிவு பண்ணாங்களா, இல்ல முயற்சி பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தான் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ன்னு நான் சொல்லுவேன். அவங்கள தான் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு. நாமா இருக்க விடணும். இருக்க விடலையா, நம்ம இருக்கணும் அவ்வளோதான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுதந்திரம் யாரும் நமக்கு தர வேண்டியதும் கிடையாது. அம்மாவுக்கு சில வரிகள். கிருத்திகா, நான் உங்க ரேஞ்சுக்கு எழுதல. நான் ஒரு சில வரிகள். அம்மாவென்ற அடையாளத்துடன் அன்பினைச் சுமந்து, நக்கலைட்ஸ் வழி நம் மனதுக்குள் புகுந்து, விழிப்புணர்வு தூண்டிவிட்டு விட்டதெல்லாம் தொட வைத்து, பெண்மைக்கு உதாரணமாய், பெருமைக்கு இலக்கணமாய், எளிமைக்கு எடுத்துக்காட்டாய், எழுச்சியோடு செயல்பட்டு, தனித்திறமையோடு தனித்து இயங்கும் தனம் அம்மாவிற்கு நான் தலைவணங்கி வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறேன். அம்மாவுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை குடுக்கணும்னு ஒரு 2டே 2 வரி. என் தோழி ரொம்ப அற்புதமா பாடுவா அன்பழகி. அவர்கள் வந்து மன்னிக்கணும். "என்னடா நீ இப்படி பாடி சொதப்புறியேன்னு" என்ன திட்டப்படாது. இருந்தாலும் நான் பாடுவேன். "தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டுன்னு" ஒரு பாடல் வரும் தெரியுமா? எனக்கு அன்னைக்கு என்னமோ தெரியல. காலையில எந்திரிக்கும்போது அந்த பாடல் முணுமுணுத்துக்கிட்டே இருந்தேன். தனம் அம்மாவ நெனச்சு. தனம் அம்மா இருங்க. நான் என்ன வார்த்தை போட்டேன்னு ஒரு நிமிடம் யோசிச்சுக்கிறேன். ம். தனம் அம்மா இங்கு சிங்க நடை போட்டு இணைய வழியில் வந்தார். பெண்ணியம் பற்றி கண்ணியமாக வந்து பேசி சென்றார். நெறைய வரிகள் நான் யோசிச்சேன். அன்பு முன்னாடி பாடுறதுக்கு எனக்கே பயமா இருக்கு. ஏன்னா, அவங்க சிறந்த பாடகி. அதனால அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அர்ப்பணித்து, இந்த நேர்காணல் சிறக்க உங்கள் அனைவரோடு நானும் சேர்ந்து வாழ்த்தி வரவேற்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் நன்றி. வாங்க அன்பு. நன்றி. அருமை ஆனந்தி. அதாவது ஒரு விமென்ஸ் டேக்கு எப்படி ஒரு பஞ்ச் குடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது நமது உரிமை, நமது கடமை. இது வந்து கடமையே கிடையாது. இது நமது உரிமை. இத வேற யாரும் கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது நம்மிடமே இருக்கு. ஆனா அத எப்ப எடுக்கணும், அது எவ்வளவு அழகா அத உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெண்ணாகிய நம்மளுடைய கரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு உண்மை. அம்மாவுக்காக இவ்வளவு அழகான பாட்ட எழுதிட்டு நீங்க முடிக்காமலே போனது எங்களுக்கு மன வருத்தம். இன்னும் கொஞ்சம் பாடியிருந்தா அம்மா ரொம்ப ரசிச்சு கேட்டிருந்தாங்க அந்த பாடல. ரொம்ப அருமை ஆனந்தி. நான் ரொம்ப தனியா அருமையான பாடி ஒரு கருத்து. அனுப்பிடுறேன் அன்பு அம்மாவுக்கு. நிச்சயம். அப்ப நாங்கெல்லாம் எப்படி கேட்கிறது? ஏன்னா சிறப்பு விருந்தினருக்கு பாடக்கூடிய பாடல நாங்களும் கேட்க வேண்டும் இல்லையா?
அதனால எங்களுக்கும் வந்து இணையத்துல நீங்க பகிரணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நிச்சயமாக செய்வோம். ரொம்ப சிறப்பான ஒரு சிறப்புரை வழங்கிய எங்களுடைய அன்புடன் ஆனந்தி தோழமைக்கு மிக்க நன்றி. அடுத்தது நம்ம வருவோம் நம்முடைய களத்திற்குள். பாலக்கண்ணூத்து இன்னும் குக்கிராமம், இந்த குக்கிராமம்னு சொல்வோம். ஆனா அந்த குக்கிராமத்தில் இருந்து விதைத்த விதைகள்லாம் எங்கெங்கெல்லாம் முளைச்சிருக்கு தெரியுங்களா? எப்படி எப்படிலாம் விழுந்திருக்கு, எப்படி ஆலமரமாய் எழுந்திருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு உதாரணம் தான் நம்மளுடைய அம்மா அப்படின்னு சொல்லலாம். அந்த குக்கிராமத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி சாதாரண ஒரு பெண்மணியா வளர்ந்து, அதுவும் சமூகத்துல எவ்வளவு மாற்றங்கள் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறது தனக்கு ஏன்னா ஒரு துணை வேணும். துணை அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கத்துக்கும், ஆக்கத்திற்கும் ஒரு ஊன்றுகோல். அந்த ஊன்றுகோலாக இருந்தக்கூடிய அந்த நண்பரனுடைய கரம் பிடித்து ரொம்ப அருமையா வந்திருக்காங்க. ஆனந்தி சொன்ன மாரி தான். இவங்க வந்து YouTubeல நெறைய ஃபேமஸ். நீங்க எங்க எடுத்தாலும் பார்க்கலாம். அம்மாவுடைய டயலாக்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, "அட பாஞ்சாலி சீல கேட்டவோ, அவ எங்க கொடுத்தவோ" அப்படின்னுவாங்க. அது எவ்வளவு ஒரு அழகான வாக்கியம் பாருங்களேன். பாஞ்சாலி சீலைய கேட்டவள் இல்லையா? அவள் கொடுக்கவில்லை. அப்ப சீலைய கேட்டவ அப்படிங்கிறத ரொம்ப எதார்த்தமான பேச்சு தான். அவங்களுடைய எல்லாருக்கும் கவர்ந்தது அவங்களுடைய எதார்த்தமான ஒரு பேச்சு தான். அதே மாரி முதல்ல எனக்கு மவன், அப்புறம் தான் உனக்கு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த டயலாக் ஆட்டும், வாய ஒட்ட நறுங்கி போடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு துடிப்பு, அந்த வெட்டிடுவோங்கிறத நம்மளே ஒரு நிமிஷம் அப்படியே அடங்கி உட்கார்ந்துருவோம். அப்படி ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பால் நம்ம அனைவரையும் கவர்ந்த தனம் அம்மா அவர்களை இன்று கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையத்தில் இந்த பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. அம்மா உங்களுக்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். வருக. இப்ப நம்ம நேரடியா கேள்வி களத்துக்குள்ள போகலாம். கேள்வி ஒண்ணுமே இல்லம்மா. உங்களை பற்றி எங்க நேயர்களுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் பகிர்ந்துக்கவும் உங்களுடைய நேரத்தை எங்களோட இன்னைக்கு செலவு பண்ண போறீங்க. அவ்வளவுதான். தனம் அம்மாவை பற்றி நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு தெரிந்தாலும் நிறைய பேர் இந்த இணையத்துல இருக்காங்க இல்லைங்களா? உங்கள் வாய் மூலமாக கேட்பதுல எல்லாருக்கும் பெரிய ஆவல். வாங்க. நீங்க உங்களை பற்றியும், உங்கள் குடும்பத்தை பற்றியும் நீங்க அறிமுகம் செய்யுங்கம்மா. இப்ப அத பிரஸ் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸ்கிரீன்ல குடுத்துருக்கேன். வணக்கம். வணக்கம்மா. வாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு சார்பாக மகளிர் தினத்துக்காக வேண்டி எனக்கு இப்படி ஒரு சிறப்பு அழைப்பு கொடுத்ததுன்றது எனக்கு வந்து மறக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரோட ஆளுமைகளை பார்த்தா பல பல சக்திகளை அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நல்ல பேச்சாற்றல், கவிதைகள், அப்ப அதெல்லாம் பார்த்தபோது நம்மளாம் அடனே நம்ம பெண்கள் எவ்வளவு அழகா இது பண்றாங்களே அப்படின்னு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, அது சரி. என்னை பத்தி நான் சொல்லணுமா? நான் வந்து சொன்ன மாதிரி மதுரை மாவட்டமா இருந்த ஒரு சின்ன கிராமம் பலக்கண் ஊத்து. சுத்தி பக்கத்துல எல்லாம் வறட்சியா இருக்கிற போது எங்க ஊர்ல வந்து பல கண்ணுன்னா ஊத்து கண்ணுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இதுல வந்து எங்க ஊர் பேரு பலக்கன் ஊத்து. அப்படிப்பட்ட ஊர்ல இன்னும் வரைக்கும் பஸ் வராத ஒரு ஊர் எங்க ஊர். இன்னும் கூட பேருந்துக்குறாங்க. 3/4 கிலோமீட்டர் நடந்து போய் தான் இன்னும் பஸ் பிடிக்கிறோம். அப்ப நான் படிச்ச காலத்துல எப்படி இருந்திருக்கும்? நான் 7 கிலோமீட்டர் போயிட்டு நான் ஹைஸ்கூல் படிச்சிருக்கேன். நடந்து போய் 7 கிலோமீட்டர் போய் வந்தோம். இப்பதான் அதுவே தெரியுது எங்களுக்கு. அந்த மாதிரி கிராமத்துல, எளிய கிராமம். நாங்க வந்து ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவ தான் நானு. நான் வந்து எங்க அம்மாவுக்கு 7வது பெண், 7வது குழந்தை. நான் பெண். மற்றவங்க எல்லாம் இறந்தவர். நான் வந்து 2 அண்ணன், நான் ஒருத்தங்க இருக்கேன். அம்மா பெண். அந்த விதத்துல எங்க அம்மா வந்து அப்படி தவம் இருந்து பெத்த பெண் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. அப்படியாக அந்த குடும்பத்துல ஆனா எங்க அம்மாவுக்கு வந்து என்னை சொல்லும்போது என்னை பத்தி சொல்லணும்னா, நான் என்னோட இப்ப நினைச்சு பார்த்தேன்னா இதுல எங்க அம்மாவோட ஆளுமை தான் வந்து என்னை வந்து செதுக்கி இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். நான் வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வந்து ரொம்ப வந்து எந்த கனவுகளுமே இல்லாத, எந்த இலக்குமே இல்லாத ஒரு சாதாரண பெண். எல்லா கிராமத்துல எப்படி இருப்பாங்க, ஏன்னா சுத்தி பக்கம் அப்படித்தானே இருக்கிறாங்க. அவங்கள மாதிரிதான் நான் என்னோட ரோல் மாடல்ன்ற மாதிரிலாம் யாரையும் நான் எங்க ஊரை தாண்டி நான் யாரையும் பார்த்தது கிடையாது. அப்படியாக வளர்ந்த பெண் தான். ஆனால் எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க, அதை படித்தேன். அந்த மாதிரி தான். ஆனாலும் ஒரு நர்ஸ் ஆகணும் அப்படின்றது சின்ன வயசுல ஒரு கனவு. அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு இந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் போட்டு நடக்கிறத பார்த்தா எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு 5வது அடி படிக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு கனவு. அவ்வளவுதான்.
மற்றபடி நான் படிச்சா வேலைக்கு போகலாம் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த ஒரு இதுவுமே ஒரு தொலைநோக்கு பார்வையெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு சுற்றி யாருமே படிச்சவங்க கிடையாது. அப்படியாக வந்து போனேன், ஸ்கூலில் படித்தேன். இன்னும் சொல்ல போனால் படிப்புக்கு முக்கியமாக வந்து ஒரு காரணமாக இருக்கிறது வந்து இந்த எங்கள் சமூகத்தை வந்து பிற்பட்டோர் அப்படின்னு சொல்லி சேர்த்ததுனால எனக்கு படிக்கிறதுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுனால அது பெரிய முக்கிய பங்கு. தமிழகத்துல இடஒதுக்கீடு அப்படின்றதுல வந்து எனக்கு நான் படிக்கும்போது 11+1 ஜாஸ்தியா நேரத்தை எடுத்துக்கிறேன்னு தெரியாது. அப்படியாக நான் வந்து படிச்சு பிஎஸ்சி எல்லாம் வந்து எல்லாமே ஹாஸ்டல்ல படிச்சதுனால நிச்சயமா எங்க வீட்டு வந்து வசதி கிடையாது. மாசம் எல்லாம் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டக்கலாம் வசதி கிடையாது. அதனால இந்த கல்வி வந்து பெண் கல்விக்கு இந்த இடஒதுக்கீடுன்றது அவ்வளவு முக்கியத்துவமா இருந்துச்சு. நான் முதல் பட்டதாரி பெண் நான். அப்படியாக நான் வந்து பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு அப்புறம் அந்த அந்த நேரத்தில் வந்து நம்ம தோழரை வந்து கடித வழி அறிமுகம் கிடைச்சது. அது எங்கள் அண்ணா முக்கிய காரணம். எங்கள் அண்ணாவும் அவங்க அண்ணாவும் ஒன்றா வேலை பார்த்தவங்க. அதன் மூலமாக வந்து கடித வழி காதல் கோட்டைக்கு முன்னாடி இந்த இது நடந்துச்சு. எங்களோட தெரியாம போயிருச்சுமா உங்களுக்கு நிறைய படம் எடுக்கலாம் போல இருக்கு. நிறைய அந்த மாதிரி ஆமா கடித வழி தொடர்றது தான். அதுல வந்து முதல் வரிகளே வந்து இனிய தோழியரேன்னு தொடங்குவார் முதல். அதுவே வந்து அது எனக்கு ரொம்ப உங்களுக்கு பெண்களுக்கு எல்லாம் பிடிக்கும். தோழமைன்றது ஒரு தோழியா வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது அது அவருக்கு பண்ணிய போறோமா அதெல்லாம் அப்புறமா ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். அப்ப அட நல்ல தோழியரேன்னு சொன்னாரே அப்படிங்கும்போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வேவ் லென்த் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை நல்ல ஒரு மதிப்பீடு இருந்துச்சு அவர் மேல. அப்படியாக எங்களோட கடித போக்குவரத்துல வந்துட்டு போக்குவரத்துல அப்படிதான் இருந்துச்சு. சமூக பிரச்சனைகளை பத்தி அவர் சொல்லுவார், நான் சொல்லு இந்த மாதிரி போய் கடைசி ஒரு ஓவர் த பீரியட் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் கூட வேவ் லென்த் ஒன்னா போகுது, ஏன் நம்ம ஒன்னா பயணிக்க கூடாதுன்ட்டு அப்படி முடிவெடுத்து அப்படியாக வாழ்க்கை துணையா நாங்க டிராவல் பண்ணோம். ஸோ 40 வருடம் முடிந்தது. என்னை பற்றிய ஆமா எனக்கு 2 பையன், ஒரு பையன் கல்யாணம் ஆகி பேரன் இருக்கா. அப்படியாக என்னோட வாழ்வு தான் என்னோட சுருக்கம். சிறப்புமா. எவ்வளவு சுருக்கமா எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா நண்பரே கணவராக அமைவது வரம் இல்லைங்களா? ஏன்னா நண்பரே கணவனாக, அதுவும் வந்து இப்ப இருக்க சூழல் பாத்தீங்கன்னா நிறைய இணையத்துல, ஏன்னா படிக்கும் போதே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோ எஜுகேஷன்ல தான் நம்ம படிக்கிறோம். நிறைய பேர் கிடைப்பாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல நம்ம பார்க்க முடியாது, யார்கிட்டயோ இது பேச முடியாது. அப்படி இருக்க சூழல்ல அந்த உண்மையிலே நீங்க அந்த சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த தோழமைங்கிறது எவ்வளவு ஒரு நமக்கு ஒரு தைரியம் தான் இல்லைங்களா? உண்மையிலே அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம். உண்மையிலே ஐயாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் எங்களுடைய நன்றியும் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்தது. அதே மாதிரி நீங்க ஒரு பட்டதாரி பெண் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுவும் அந்த கிராமத்துல வெளியில வர முடியாத ஒரு சூழல்ல நீங்க வந்து பட்டதாரி ஆகிறதுக்கு உங்க மனசுக்குள்ள கண்டிப்பா ஒரு விதை போட்டிருப்பாங்க இல்லைங்களா? ஏன்னா ஒரு பெண் பூப்படைஞ்சிட்டாலே அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்த உடனே கல்யாணம் தான். அதுக்கு அடுத்தது யாருமே போக மாட்டாங்க. இந்த பெண் படிக்கணும், வேலைக்கு போகணும், அவளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கொண்டு வரணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உங்களை பட்டதாரி ஆக்கி பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த மனிதர், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் பத்தி சொல்லுங்க. நீங்க எப்படி வந்து பட்டதாரி ஆனதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர்கள்? வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, நம்மளுடைய உரிமை. ஆனா அதுக்கு வழி விட்டவர்கள் சொல்லலாம். இது வந்து முழுக்க எங்க அம்மாவை தான் சாரும். ஏன்னா எங்க அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து என்ன நினைச்சா, அவங்க வந்து ரொம்ப வந்து எங்க அம்மா போட்டோ ஒண்ணு காட்டு, சின்ன குட்டி உங்களுக்கு பண்றது. அப்ப எப்படி இருந்த அந்த மாதிரி ஒரு பெண் எப்படி காட்டுறது? நீங்க காமிங்க. மேல தூக்குங்க, கொஞ்சம் மேல தூக்குங்க. சூப்பர். இவங்க வந்து ஜாக்கெட்டும் கூட போட்டது இல்லை எங்க அம்மா. அந்த மாதிரி அந்த காலத்துக்காரங்க அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு எங்கேயும் போனது கிடையாது. சினிமா பார்த்துருக்காங்க. மொத்தமே வந்து 2 சினிமா தான் வந்துட்டு, அது நான்லாம் பெரியவளாயிட்டு மொத்தமே 2 சினிமா தான் பார்த்துருக்காங்கன்னா அவர் தான் அவங்களோட அது. அவங்களுக்கு வந்து வாழ்க்கை எப்படின்னா பயங்கர ஒரு விவசாய குடும்பத்துல இருக்கும்போது அவங்க ஊர்ல எல்லாம் கணவன்மார்கள்லாம் பெண்கள் அடிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி அவங்களோட ஆதிக்கத்தை அப்படிதான் செலுத்துவாங்க. வார்த்தைகள் வந்து விடுவாங்க ரொம்ப. அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்க அம்மா இருந்தவங்க. அப்போ ஆனா எங்க அம்மாவுக்கு சுயமரியாதை அதிகம். அப்ப எங்க அம்மா அப்பா கூட செரிச்சுன்னு சண்டை போடுவாங்க. வார்த்தைகள் விட்டோம்னா அந்த வார்த்தை அது எப்படி அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நான் பார்த்து ஆனா
எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் படிக்காதனாலதான் இந்த மாதிரி நான் சிரமப்படுறேன், திட்டு வாங்குறேன், அடி வாங்குறேன். அப்ப எனக்கு ஆ. கல்வின்னு ஒன்று இருந்துருச்சுன்னா நான் வந்து இதுல இருந்தெல்லாம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு எங்க அம்மா வந்து கல்விதான் வந்து பெண்ணுக்கு வந்து ரொம்ப அவசியம், அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு அப்படின்ற சுயமரியாதையா இருக்கிறதுன்றது எங்க அம்மா வந்து நினைச்சிருக்காங்க. ஆனா அதை சொல்ல தெரியல. ஆனா நான் பட்ட கஷ்டம் என் பொண்ணு படக்கூடாது, அது ஒண்ணுதான் அவங்களோட அனுபவத்திலிருந்து நினைச்ச ஒரே விஷயம். அதனால பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அதுதான் படிப்பு மட்டும்தான் அவளுக்கு வந்து எல்லாமே அவருக்கு சொத்து, அவ்வளவுதான். கல்விதான் அவளுக்கு சொத்து அப்படின்ற மாதிரிதான் வந்து எங்க வீட்டுல எல்லா வீடுகள்ல மாதிரி உங்களுக்கே தெரியும், வீடுல பொண்ணு பிறந்தோடனே நகை சேர்த்துவாங்க, இல்ல பாத்திரம் சேர்த்துவாங்க, புடவை சேர்த்துவாங்க. அந்த மாதிரி எதுவுமே எங்க வீட்டுல நடந்தது கிடையாது. அதே மாதிரி பொண்ணை வந்து எப்படியாச்சும் வந்துட்டு காலைல நேரமே எடுத்துச்சு கோலம் போட வைக்கணும், துணி துவைக்க வைக்கணும், ட்ரெயின் பண்றதுல அடுத்த வீட்டுக்கு போறது, அந்த மாதிரி இது நடந்ததே கிடையாது எனக்கு. எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் அடுப்பு கிட்ட விடாம எதுவுமே பண்ணக்கூடாது, படிக்கணும், படிப்பு தான் எங்க அம்மாவுக்கு. அப்படியாக வந்து என்னை வந்து இன்னும் சொல்ல போனா நான் 7வது படிக்கும்போது எங்க அப்பா வந்து பெண்ணை படிக்க வச்சா கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போறேன்னு சொன்னாரு. படிக்க வைக்காம இருந்தா நான் இருப்பேன், இல்லைன்னா போயிடுவேன். எங்க அம்மா எங்க அண்ணனுக்கிட்ட பேசி இந்த மாதிரி வந்து நான் படிக்க வைக்கணும், ஐயா இப்படி சொல்றாருங்கும் போது எங்க அம்மா சொன்னா பொண்ணு படிக்கணும் வந்து பரவாயில்ல நீ போனா கூட போய்க்கோ, நான் படிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்னை விட்டு குடும்பத்தை விட்டு 1 வருஷம் போயிட்டாரு. அந்த அளவு எங்க அம்மா பரவாயில்ல அப்படின்ட்டு கூலி வேலை பண்ணுவாங்க. சனி ஞாயிறு இந்த பள்ளிக்கு போற 10th இதெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான் என்னை வந்து வேலைக்கு கூட்டி போவாங்க. அந்த மாதிரியாக வந்து கல்விக்கு அவ்வளவு முக்கியம். எதுக்கு எல்லாம் அடிப்படை காரணம் எங்க அம்மா. அது வந்து யாராவது வந்து பொண்ணு கல்யாணத்தை பத்தி எதை பத்தி பேசினாங்கன்னா முதல்ல வந்துட்டு கிளம்புங்கன்றோம், இந்த பேச்சே பேசுறேன். என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி எவனுக்கா கொடுக்கறதுக்கா நான் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதை வந்து என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. பெண் வந்து கல்யாணத்துக்கானவள் கிடையாது, அவளுக்குன்னு ஒரு சுயம் இருக்குது, அவ வந்து படிப்பா வேலைக்கு போவா, அவ கூட நான் போயிருப்பேன், அவ்வளவுதான். எனக்கு என் கல்யாணம்ன்றது எங்க அம்மா ஒரு அஜெண்டாவிலே கிடையாது. எவ்வளவு அற்புதம். ஆமா, அதனால என் முழுக்க நான் படிச்சதுக்கு எங்க அம்மா மட்டுமே காரணம். எனக்கு பெரிய கணவன்லாம் கிடையாது. ஆனா எங்க அம்மாவோட ஆனா படிக்க வச்சாங்கன்ற நான் உண்மையா இருந்து படிச்சேன், எல்லாமே பண்ணேன். ஆனா எனக்கு பெரிய லட்சியம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. ஆனா எங்க அம்மாவுக்கு நான் பெரிய படிப்பு வேணும்ன்றது முக்கியமா இருந்தாங்க. எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசி பாருங்க உங்க தாயார் இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கனவுதான், அவங்களுடைய கனவு நான் பட்ட கஷ்டம் என் மகள் படக்கூடாது அப்படின்னு அவங்க அன்னைக்கு நினைச்சதுதான் இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்கால இல்ல உலகத்துல இருக்க எத்தனையோ தமிழர்களுக்கு இன்னைக்கு உங்களை அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னா அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு தைரியமாகட்டும். அவங்க ஏன்னா தன்னுடைய கணவர் விட்டுட்டு போயிடுவாரு, நீ அப்ப பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சுன்னா போயிடுவான்னு யாரா இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க. அதுவும் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தின்னே சொல்லலாம். ஆனா அப்ப வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க, அக்கம் பக்கத்துல என்ன சொல்லுவாங்களோ, புருஷன் விட்டுட்டு போறான், அப்படி என்ன பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு படிப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ட்டு யோசிக்கக்கூடிய காலகட்டத்திலயும் உங்களுக்காக நின்று இருக்காங்கன்னா உண்மையிலேயே அப்பேற்பட்ட ஒரு பெரிய தெய்வத்தாய்க்கு உண்மையிலேயே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தான் இன்னைக்கு இப்ப சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா உங்களை எல்லாருமே தனம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, தனம் அம்மா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உங்களுடைய அடையாளமே. உங்களுடைய தனம் அம்மாவினுடைய அம்மாவை பற்றி நீங்கள் பகிர்ந்ததுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உண்மையிலேயே மகளிர் தினம் நாம இன்னைக்கு கொண்டாடுறோம்னா அன்னைக்கு அவங்க போட்ட அந்த ஒரு விதைதான் இன்னைக்கு பல குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல தைரியத்தையும் ஊக்கத்தையும் படிப்பையும் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன் குழந்தை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய முதல் உயிர் அப்படின்னா தாயாருடையதுதான். அதனால உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு நோக்கோடு உங்களை வந்து வளர்த்திருக்காங்க. அதை நீங்க சரியான முறையில பயன்படுத்திருக்கீங்க இல்லையா? உண்மையிலேயே அதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் அப்படின்னு தான் சொன்னோம். வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்பு. சரி, இப்ப நீங்க உங்க படிப்பு திறமை பத்தி சொல்லிட்டீங்கல்ல, உங்களுக்கு நடிப்பு இப்படி வருமா, இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு வந்து அசத்துவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது எப்படி? இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அம்மா அலப்பறைகள்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுல ஒரு பையன் சொல்லுவாப்ல மைக்ரோசாஃப்ட்ல வேலை கிடைச்சு. மைக்ரோசாஃப்ட்லயா? அப்ப இந்த டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த பெரிய பெரிய எல்லாம் கம்பெனி எல்லாம் சொல்றானுவோ, அப்ப அதுல சேர மைக்ரோசாஃப்ட்லயா சேர்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாங்க நிறைய தடவை அதை மறுபடியும் கேட்டிருக்கேன். ஏன்னா சொல்ற விடயம் வந்து சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்றது இல்ல, ஆனா அந்த சொல்லக்கூடிய அந்த தொனி, அந்த ஒரு யதார்த்தம் அப்படியே அப்படியே சாதாரணமா அந்த முகத்துல தூக்கி போடுறது. இந்த நடிப்பு திறமைக்கு வித்திட்டவர்கள் யார்? அவங்கள பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது உண்மையை சொல்ல போனா நம்ம பிறந்ததுல இருந்தே நடிக்கிறோம் தான்.
ஆஹா! ஒரு ஒரு என்ன கை ஒரு குழந்தைய உண்மை. வச்சுங்க. ஒரு கை குழந்தைய வச்சுட்டு ஒரே டயலாக கோவமா சொல்லுங்க, அது அழுவும். அதே ஆ. அவன திருப்பி பண்ணுவானு பாரு அப்படின்னு சொன்னா, சிரிச்சுட்டு சொன்னோம்னா, அது வந்து அந்த முகபாவத்த வச்சு அது வந்து அழுது சிரிக்குது. ஒரே டயலாக் வச்சே. ஆமா, ஆமா. 2வது நம்ம வாழ்க்கையில நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. நம்ம நம்மளா இருக்க முடியறதில்ல. முடியாது. பிடி பிடிச்சு பிடிக்காத எத்தனையோ விஷயங்கள் நம்மள சுத்தி நடக்கும்போது, நம்ம அத ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாவங்கள்ல நம்ம வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து நடிப்புன்றது வந்து எல்லாருக்கும் இயல்பா இருக்கிறது தான். ஆனா என்ன அப்படின்னா, கேமரா முன்ன நடிக்கிறது தான் வந்து அது ஆ. வந்து யாரோ நம்மள பார்க்கறாங்க. எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு சாவி துவாரத்து வழியா நம்மள வந்து பார்த்தாங்கன்னா எப்படியோ, அதே மாரி நம்ம கான்ஷியஸ் ஆயிடுறோம். ஆமா. அவ்வளவுதான். மத்தபடி அத பத்தி கவலைப்படல. என்னைய வந்து நானு இயல்பாவே இப்படித்தான் இருப்பேன். எனக்கு வந்து ம். கேமரா எங்க இருக்குன்னு நான் இன்னி வரைக்கும் எனக்கு அத பத்தி முதல்ல இருந்து இன்னி வரைக்கும் தெரியாது எனக்கு. சொல்றது இப்ப அவங்க நம்ம நடிக்கிறது நம்ம வேலை, புடிக்கிறது படம் புடிக்கிறது அவங்க அவங்க வேலை. வேலை. அவங்க எந்த ஆங்கிள்ல பண்றா அது வேற விஷயம். நான் பேசாம எனக்கு வந்து கேமரான்றது நான் போய் இந்த இதெல்லாம் போய் பார்க்க போமாட்டேன். மானிட்டர்லாம் போய் பார்க்கணுவாங்கல்ல. பார்க்க மாட்டீங்க. ஆமா, ஆமா. அதெல்லாம் பார்த்து அது டைரக்டருக்கு என்ன வேணுமோ அவருக்கு வேணா மாத்த சொன்னா மாத்தலாம். அதபடி சரி, நான் வந்து என்ன நடிப்பை நான் போய் பார்க்கறதுல என்ன இருக்கு? சரி, சரி. அப்படின்னு நான் வந்து அந்த சரி. கேமராவே பார்க்க மாட்டேன். அதனால நடிப்புன்றது வந்து எல்லாம் இருக்கிறதா இது வந்து எனக்கு புதுசா எனக்கு ஒண்ணு நான் நினைக்கல. நான் எப்பயும் பேசுற ம். மாரி தான் பேசுறேன். அது வந்து சரிங்க. சிறப்பு. தனித்திறமைன்னு சொல்ல முடியாது. ஆனா, இதுல என்ன இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா, பள்ளிகள்ல அப்பல்லாம் வந்து இது இருக்கும். இந்த அ சூப்பர்விஷன் வருவாங்க. அ இந்த அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஆமா, ஆமா. தமிழ் வழி பள்ளி வருவாங்க. அப்போ வந்து சனிக்கிழமை வந்து அவங்க வருவாங்க. அப்ப நாம வந்து ஆடல், பாடல்கள் அவரை என்டர்டெயின் பண்றதுக்கு. அப்படிலாம் பண்ணணும். வந்துட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அப்படி வந்து கூப்பிடுவாங்க. கூப்பிடும்போது நம்ம போறது தான் அவ்வளவுதான். அப்போ அந்த மாரி ஸ்கூலு, காலேஜ்லயும் அந்த மாரி. அதாவது வந்து எது திட்டமிட்டு போறலாம். அந்த வாய்ப்புகள் அப்ப இருந்துச்சு. ஸ்கூல்ல வந்துட்டு ஆ. அரசு பள்ளிகளெல்லாம் அந்த மாரி இருக்கும். இருந்தது. அப்படியே அதுக்கு பிறகு வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அதுலலாம் ஆ. இருக்கும்போது நாடக பட்டறையில அவரு பங்கெடுக்கும்போது, அவரு பின்னாடியே நம்ம கட்டாயம் அதோட தான் பயணிக்கும்போது, போணும். அப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஹிபிஷன்ஸ் பொதுவாவே இயல்புலயே எனக்கு வந்து பெரிய ஆண்கள பார்த்தா கூச்சம் அந்த மாரிலாம் இருந்து இது சாதாரண ஒரு கிராமத்து பெண் வந்து வெகுளித்தனமா இருப்பாங்கல்ல, அந்த மாரி தான் அப்ப இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருப்பேன். எனக்கு வந்து ஆண், பெண் அப்படின்ற அப்படிலாம் வந்து இது பண்றலாம் மாட்டேன் நான். அப்ப அதுதான் வந்து அதனால எனக்கு வந்து எல்லாமே எனக்கு எனக்கு கிடைச்ச இந்த தோழமை வந்து அந்த மாரி ஒரு எக்ஸ்போஷர் கிடைச்சதுனால எனக்கு. இல்லன்னா வந்து வேற மாரி வாழ்க்கைன்னா நான் இந்த திறமை வெளிப்பட்டு இருக்குமா அப்படின்றது நிச்சயமா சரி. இருக்காது. இருக்கறதுக்கு யோசிக்கணும். வாய்ப்பே இல்ல. ஏன்னா வந்து ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பிற்போக்கான ஒரு சூழல் தான் எங்க ஊர்ல. அப்படி இருக்கும்போது நான் ம். வந்து சாதாரண ஒரு பெண்ணா அப்படி இருந்திருப்பேனா இருக்கும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் என்னோட நல்லது. திறமை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்ல. சரி. சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்க மாட்டாங்க. அதனால வந்து சேர்ந்ததுனால அப்படி அப்படி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் நானு. சரி. அதனால சிறப்புமா, இவ்வளவு சிறப்பு. ஏன்னா பேரோட உண்மையிலே பங்கு ஆமா. ஏன்னா உண்மையில இந்த கேமரான்னு எங்க இருக்குன்னு தெரியாம நடிச்சுக்கிறீங்கல்ல, அதுதான் உண்மையான நடிப்பு. ஏன்னா நம்ம கேமராக்கு முன்னாடி நடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சிலர் வரும், "ஐயோ! கான்ஷியஸ் இப்படி ஆயிடும். செய்யலாமா? வேணாமோ?" அப்படின்ற அதெல்லாம் இல்லாம எது எங்க இருக்குன்னே தெரியாதுடா. எனக்கு குடுத்துருக்கிறது இதுதான். இத நான் அவ்வளவு அருமையா செஞ்சுருவேன். அவ்வளவு அப்படிங்கிறது அருமை. இல்லையா? அது ரொம்ப பாராட்டத்தக்கது. அருமைம்மா, அருமை. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு வேற என்னம்மா தெரியும்? நடிப்பு, நீங்க வந்து இத்தன 40 வருடம் உங்களுடைய குடும்ப இதை தவிர இன்னமும் எனக்குள்ள ஒரு திறமை இருக்கு. அத நான் இன்னும் எப்படியாச்சும் வெளிய கொண்டு வரணும்னு நீங்க எங்கள் இளைஞர்கள் நாங்க பாருங்க எல்லாருமே இதுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். எங்கள போன்ற இளைஞர்களுக்கு உங்களுடைய அடுத்த திறமைய சொல்லி தெரிச்சு விட்டீங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இல்ல எனக்கு வந்து நாம எல்லாத்தையும் போலவே வந்துட்டு திருமணத்துக்கு பிறகு வந்து வீடு, அதுக்கு மேல நம்ம வளர்ச்சிய பத்தி நம்மள பத்தியே யோசிச்சதே கிடையாது. இந்த மாரி ஒரு வந்த பிறகு தான் வந்துட்டு, ஓ! நமக்கு இப்படி திறமை இருக்குதா? அப்படின்னு ஐடென்டிஃபை மத்தவங்க பண்ண போய் தான் எனக்கு தெரியும். நெறைய ஆ. பேருக்கு வந்து அனுமானுக்கே சொல்லுவாங்க. அது மாரி அவரோட திறமை அவருக்கே தெரியாதுன்னு சொல்லி ஆமா. கதைகள் உண்டு. அது மாதிரி நம்ம திறமை சிலப்போ நமக்கு தெரியலாம் சிலருக்கு. ஆனா நெறைய பேருக்கு வந்து நம்ம கூட பயணிக்கிறவர்கள் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நம்ம சகோதரர்களா இருக்கலாம், நண்பர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் தான் வந்து நம்மளோட திறமைய, "ஓ! நல்லா பாடுறியே! நல்லா இது பண்றியே!" அப்படி சொல்லும்போது தான் நமக்கு, "ஓ! அப்படி நமக்கு நம்ம முடியுமா? நம்ம பேசுறோமா? நம்ம ஆடுறோமா? பாடுறோம்." இப்படி வந்து வரும். அந்த 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 அவங்க தான் வந்து நமக்கான வெளிக்கொண்டு வர்றவங்களே அவங்கள நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான். ம். அதனால நான் பொதுவா சொல்றது உண்டு. நம்ம வந்து அவங்க வந்து நம்மள மோட்டிவேட் பண்ணி ஆமா. பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதான் நான் சிறப்புமா. என்ன சிறப்பு, சொல்றேன். சிறப்பு. ம். ரைட்மா. உங்கள எங்களுக்கு, அதாவது எங்களைன்னு சொல்றத விட, இங்க உலகத்திற்கே அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த நக்கலைட் சீரிஸ்ன்னு சொல்லுவோம்.
அந்த சீரிஸ் தான் உங்களை வந்து தனம் அம்மா அப்படிங்கிற ஒருத்தரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. ஆமா அதுல வந்து ஒரு நீங்க பிரின்சிபல் ரோல் ஒண்ணு பண்ணியிருப்பீங்க. ஆமா சரிங்களா? ஆமா. அது ஆமா ஆமா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அது ம். பக்கத்துல இருக்க எந்த கிளாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நல்ல டயலாக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டயலாக் எழுதுறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கே இந்த நேரத்துல ஒரு பாராட்டு. ஏன்னா உங்களுக்கு எப்படி அந்த நடிப்பு வருதோ, அந்த நடிப்புக்கு ஏத்த மாரி அவங்க டயலாக் அழகா குடுத்துட்டாங்க எழுதி. அதே மாதிரி உங்களுக்கு டீச்சரா ஆயிருக்கீங்களா என்னைக்காச்சும்? டீச்சரா ஆகணும்னா நீங்க எப்படிப்பட்ட டீச்சரா இருக்கலாம்? ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்களா? இல்ல ரொம்ப ஜாலியா இருப்பீங்களா? எப்படிப்பட்ட டீச்சரா இருப்பீங்க நீங்க? நான் சொல்லும்போது நான் பிஎட் படிச்சேன். ஆனாலும் வந்துட்டு ஆ. படிச்ச உடனே வந்துட்டு எனக்கு திருமணம் ஆயிடுத்து. அதனால நான் கல்கத்தாவுக்கு நான் ஒரு வேலையை ஒரு பேங்க்ல இருந்தார் மேனேஜரா. அதனால வந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால நான் அங்க போயிட்டேன். அதனால வேலை பார்க்கறதுன்றது என்னோட கனவும் இல்லை, லட்சியம் அப்பெல்லாம் இது. அந்த காலத்துல படிக்கிறதுன்றது ஏதோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு படிக்க வைப்பாங்கன்ற மாதிரி தான் இது நிறைய அப்படித்தான் இருந்துச்சு. இப்பதான் வந்துட்டு வேலைக்கு போறதுன்றது வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கிறோம். முதல்ல ஆமா. படிக்கிறதே கஷ்டம், அதுக்கு அடுத்து வந்து இப்ப வேலைக்கு போறாங்க. இப்ப வந்து இண்டிபெண்டா நம்மளால வந்து குடும்பத்தையே பாத்துக்க முடியுன்ற அளவுக்கு இப்ப சிங்கிள் மதர்ஸ் எல்லாம் இந்த பெரிய பெரிய நெறைய பேர் டார்ச்சர் இருக்காங்க. எல்லாம் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து அந்த கொடுமைகள்ல இருந்து மீறி எதுக்கு நம்ம சார்ந்து இருக்கணும், ஆமா. நம்ம வந்து நம்ம குழந்தைகளை வளர்த்துக்க முடியுற அளவுக்கு ஒரு அவ்வளவு ஒரு சிங்கப்பெண்களா இருக்கிறாங்க இல்லைங்களா? நிச்சயமா, நிச்சயமா, ஆமா. நிச்சயமா. அந்த அந்த விதத்துலதான் வந்துட்டு நான் வந்து இது இந்த என்ன பேசிக்கணும். இல்ல நீங்க டீச்சர் ஆனா எப்படிப்பட்ட டீச்சரா இருப்பீங்க? நான் வந்து குணாதிசயம் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ஒரு 4 மாசம் வந்துட்டு நான் ஒரு இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அவங்க ஆ. அது சில டீச்சர்ஸ் எல்லாம் இல்லாம இருந்தாங்க ஒரு பள்ளி, அரசு பள்ளியில. அதுக்கு நான் ஒரு 4 மாசம் வந்து போய் அந்த அனுபவம் மட்டும்தான். அப்படியா? வேற எங்கேயும் வேலை பண்ணல. சரி, ஆமா. சரி, சரி. அங்க வந்து எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு எனக்கு அப்ப பாடம் நடத்தும் போது இந்த இதெல்லாம் இந்த ரேஷியோ பத்தி எல்லாம் வரும். அப்ப வந்து இந்த கெமிஸ்ட்ரி அதுல ஆமா, எல்லாம் ஆமா. வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்க உப்பு, சர்க்கரை இந்த ம், மாதிரி ம். மெட்டீரியல்ஸ் பத்தி நான் சொல்லுவேன். அவங்க வாழ்வியல் சம்பந்தமானதே. ஆமா. ஆமா, அப்ப வந்து ஆமா. இப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆ. வந்துட்டு எனக்கு டீச்சிங்ன்றது வந்து பெரிய பேஷன் சொல்லாட்டியும் கூட அந்த கிடைத்த ம். வாய்ப்பை நான் பயன்படுத்திட்டேன். அவ்வளவுதான். அதுக்கு ஆ, பிறகு சரி. வந்துட்டு இந்த எனக்கு அரசியல் வந்து இந்த சமூக மாற்றம்ன்றது வந்து எனக்கு எப்பயுமே வந்து அது எனக்கு உள்ளேயே இருந்த விஷயம். ஆ. ஏன் இப்படி இருக்குது? நம்ம வந்து நம்ம வாழ்நிலை ஏன் இப்படி இருக்குது? அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் சின்னதுல இருந்து எனக்கு உண்டு. நம்ம ம். இவ்வளவு உழைக்கிறாங்களே அம்மா அப்பா ஏன் இப்படி இருக்கிறாங்க? ஏன் நம்ம அது எங்க போகுது? இவங்க வந்து ரொம்ப இவ்வளவு அப்படின்லாம் வந்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு பிறகு இவரோட தோழமை கிடைச்ச பிறகு அப்போ வந்து அரசியல் நம்மளுக்கு புரிதல் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. அப்ப வந்து நிறைய சிறப்புங்க. போராட்டங்களை கலந்துக்கிறது. அப்ப சமூக ஆமா, மாற்றத்துக்கு ஆமா. நம்மளோட பங்கு அவரோட சேர்ந்து அந்த பயணம் என்பது வந்து நிச்சயமா இந்த அரசியல் இந்த நக்கலேட்ஸுக்கு வர்றதுக்கு அரசியல் போராட்டங்களோட தான் அந்த பிரசன்னான்றவரெல்லாம் வந்து அப்படிதான் எங்களுக்கு தோழர். எங்களுக்கு. ஆமா, நீங்க அரசியல் நையாண்டி கூட அந்த மாரி கூட ஆமா, ஒரு சீரிஸ் ஆமா. பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? அதுக்கு அவளும் அதுக்காக அது மட்டுமே தான் நான் நக்கலைட்ஸ் வந்தேன். அரசியல் நக்கலைட்ஸ். ஆ, நையாண்டி பண்றாங்க. அது மட்டும் தான் பண்ண ஆஹா. போறாங்கன்றனால நான் கூட மத்ததுனா நான் போய் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அந்த ஓகே. சமயத்துல அரசு அடக்குமுறைகள் அதிகம். எந்த இதுவும் குடுக்க ம். மாட்டாங்க. ஹால் மீட்டிங்க்கு பெர்மிஷன் கிடைக்காது. ரொம்ப தொந்தரவு. ம். நம்ம ஆ, கருத்துக்கள ஆ, பகிர்ந்துக்க முடியாது. அப்போ வந்து இந்த டிஜிட்டல் மீடியாவ யூஸ் பண்ணி நம்ம ஏன் வந்து நம்ம வந்து ஆ. கருத்துக்கள சொல்ல முடியும். சீர்திருத்த கருத்துக்கள், எத முற்போக்கு கருத்துக்கள் எல்லாமே சொல்றதுக்கான மீடியமா பண்ணலாமே அப்படின்னு சொன்னது அப்படினால தான் வந்ததே நானு. அதுக்கு ஆமா. அலப்பறைன்றா வந்து அதோட பின்னாடி வந்த விஷயம். ஆக்சுவலி வேலை வந்து எனக்கு புரியுது, வந்து புரியுது. உண்மை வந்து எனக்கு அரசியல் நையாண்டி தான் எனக்கு பிடித்த விஷயம். எனக்கு பிடிச்சது. வந்து ஆமா. ம். இல்ல நீங்க அப்படியே நையாண்டி அரசியல் பத்தி பேசும்போது, இப்ப இருக்க சூழல் பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா பேசுறதுக்கே நெறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க அரசியல் பத்தி பேசும்போது, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு த்ரெட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு மிரட்டலோ, இல்லன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் வந்து உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா? அத நீங்க எப்படி கையாண்டுருக்கீங்க? எனக்கு வந்து அரசியல்ல எந்த விதத்துக்கு நான் சொல்றேன் நான் சிறைக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்படிங்களா? ஓ! 2 மாசம் சிறைக்கெல்லாம் புரட்சி போயிருக்கிறேன். எனக்கு பெண்ணம்மா வந்து நீங்க. புரட்சி ஆமா. பெண் நீங்க. ஈழ மக்களுக்கு ஆதரவா ஒரு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாங்க 2 மாசம் நானும் அவரும் மத்த தோழர்களும் நாங்க 2 மாசம் சிறையில இருந்து நாங்க பிணையில தான் வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் கூட சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகல. ஓ! சரி, 2009ல. சரி. அதனால ஓகே. எனக்கு வந்து ஆ ம திரட்டல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து நியாய உணர்வு. இது வந்து நீதிக்காக நிக்கணும். நம்ம வந்து சரிங்க. கண்ணகி பிறந்த நாடு. ஆமா. அடிச்சீங்க பாருங்க. ஒரே இல்லையா? அப்ப கண்ணகி வந்து பிறந்த நம்மளுக்கு நாடு. ம். நியாயம்ன்றது நமக்கு தெரியும். நியாய உணர்வுகள் இருந்துச்சுன்னா, அதுக்காக ம். எந்த மட்டத்துக்கு நான் போவேன். அந்த மாரி வந்து ம். எனக்கு அதுதான் எனக்கு பிடிக்கும். அதுதான் எனக்கு உண்மையா அதுதான். சூப்பர்மா, சூப்பர். ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு தைரியம் வேணும். அரசியல் ம். பத்தி பேசுறதுக்கோ, இல்ல நடிக்கிறதுக்கோ பார்த்தீங்கன்னா, ஒரு பயம் இருக்கும்.
அதெல்லாம் இல்லாம நான் இந்த அரசியல பத்தி பேசுனதுனால தான் நான் நடிக்கவே வந்தேன்னு சொல்றது ஒரு பெரிய துணிச்சல். அது வந்து ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அம்மா. அருமை, அருமை. அதே மாரி அம்மா அலப்பறைகள் எங்களை வந்து அதிகமாக சிரிக்க வைத்தது, சுவைக்க வைத்தது, அப்படி உருகிய சீரியஸ் அப்படின்னு சொன்னா அம்மா அலப்பறைகள் சொல்லலாம். அந்த அம்மா அலப்பறைகள் முடிந்ததுக்கு அப்புறம் நீங்க நெறைய பேருக்கு உங்கள தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நீங்க உங்க ஊருக்கு போகும்போதோ, இல்ல அப்ப மத்தவங்க உங்ககிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி பேசுறதோ, இல்லன்னா அம்மா அம்மான்னு கூப்பிடுறதோ, அந்த மாரி ஏதாச்சும் உங்களுடைய மனதை நெகிழ வைத்த நிகழ்வுகளை எங்களுக்காக சொல்லுங்க. எனக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவங்களாம் கூட வந்துட்டு அத பார்த்துட்டு தான் நாங்க தூங்குறோம்னு சொல்றவங்களாம் உண்டு. அதை விட முக்கியமா ஒரு தடவை வந்து நான் பஸ்ல பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது என் கூட ஒரு மருத்துவ மருத்துவரா இருக்கிறவர் அவர் அப்ப ஜிப்மர்ல பாண்டிச்சேரியில. அப்ப அவர் வந்து தம்பி சொன்னாரு, அம்மா நாங்க எங்க நோயாளிகளுக்கெல்லாம் உங்களோட வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படியா? அந்த அளவுக்கு நம்ம சாதாரண பேசுறது வந்து அவங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குதா அப்படிங்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதனால வந்துட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், எவ்வளவு எல்லா கவலைகளையும் மறக்கிறோம் அது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா அம்மான்னு சொல்றதுன்றது அந்த இன்னும் அப்படி எனக்கு எனக்கு ரொம்பவே ரொம்ப மனசுக்கு வருது, ஆறுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நடிகருக்குமா எல்லா பாத்திரமும் ஏற்று நடிக்க முடியும். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப கடினம்னு பாத்தீங்கன்னா நகைச்சுவை தான். அந்த நகைச்சுவை வந்து அதுவும் நாம சிரிக்க கூடாது. ஆனா நம்மளை பார்த்து ரசிக்கிறவங்க எல்லாம் சிரிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துல வந்து ஒரு சில பேரால மட்டும்தான் அதுவும் பெண்ணால் சாதிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்துல எடுத்து நடிச்சவங்க ஒரு சிலர் தான். அப்படிதான் வந்து நம்ம மனசுக்குள்ள இன்னைக்கும் நிறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு கதாபாத்திரம் கேக்குறாங்க, அம்மா இந்த இதுக்கு நடிக்க வாங்க அப்படின்னா, நீங்க வந்து அதை யோசிச்சு தான் நீங்க எடுப்பீங்க முடிவு. இது ஓகேவா? இதை நடிக்கலாமா வேணாம். அப்படி இருக்கையில எனக்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அந்த மாதிரி இப்ப நீங்க ஒரு புரட்சி பெண்ணு நீங்க சொல்லியிருக்கீங்க. நிறைய சமுதாயம் அந்த மாதிரி தனம் அம்மா கிட்ட இந்த 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 மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அம்மாக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்களே உங்களை உணர்ந்த தருணம். எனக்கு இது வேணும். இந்த கதாபாத்திரம் கிடைச்சா ரொம்ப சூப்பரா நடிப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாத்திரம் வேணும் அப்படின்னா, நீங்க எந்த கதாபாத்திரத்தை நீங்க உயிர் ஊட்டுவீங்க? இல்ல நான் வந்து இந்த மாதிரி இந்த அரசியல் எனக்கு ரொம்ப ஈடுபாடு அப்படின்றதுனால ஒரு படத்துல நடிச்சேன். அது வந்து ஒரு ஃபெஸ்டிவலுக்காக எடுக்கப்பட்ட படம் அது. அதுல வந்து ஒரு போராட்ட பெண்மணியா நான் வந்துட்டு லத்தி சார்ஜ்ல ஆகி கண்ணெல்லாம் வந்து இதாயிடும், ஒரு கண்ணே இருக்காது எனக்கு. அந்த மாதிரியான ஒரு அது வந்து எனக்கு இது இத்தனை படம் நடிச்சதுல என்னோட இந்த அரசியல் அப்படின்றதுல அதை வந்து ஒரு ஒரு ஆர்வமா அதை முன்னின்று நிற்கக்கூடிய ஒரு பெண்ணா ஒரு அது வந்து எனக்கு பிடிச்ச ரோலா இருந்துச்சு அது. ஆனா வந்துட்டு இப்ப எல்லா கதைகளுமே வந்துட்டு ஹீரோ ஓரியன்டா இருக்குது. அதனால வந்து பெண்களுக்கான ஸ்கோப்பே கம்மி. அதுல வந்து நம்ம வயசானவங்களுக்கு என்ன பெரிய புரட்சிகர என்ன கொடுத்துட போறாங்க. அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. கிடைச்சா நல்லது, நல்ல ரோல் கிடைச்சா. ஆனா பொதுவா சொல்றேன், இப்ப எல்லாமே வந்து வியாபார ரோட்ல அப்படிதான் இருக்கு ஒழிய முன்னாடிலாம் இருந்த அந்த எழுச்சிகரமா பேசுற டைலாக்ஸ் எல்லாம் இருக்கிறது இல்ல. அந்த டைம்ல தான் எழுதுறாங்களே கூட. சம்டைம்ஸ் எனக்குலாம் முன்னாடிலாம் ஸ்கிரிப்டே கொடுக்கறது கிடையாது. அந்த இடத்துல வந்து ஏடி வந்து சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்ப எல்லாமே டிஜிட்டல் உலகம் ஆயிருச்சுமா. இத நீங்களே கூட ஒரு இதுல ஒரு சீரிஸ்ல வந்து சொல்லியிருப்பீங்க. மருமக வந்து யூடியூப பார்த்து சமைச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா உனக்கு போன பார்க்காம சமைக்க தெரியாதா? என்ன படிப்பு படிச்சியோ போ அப்படிம்பீங்க. ஏன்னா அது உண்மை. ஏன்னா இப்ப முக்காவாசி வீட்டுல சமைக்க தெரிந்த அம்மா இருந்தாலோ, மாமியார் இருந்தாலோ, அக்கா இருந்தாலோ கேட்கறது கிடையாது. என்னத்துக்கு நமக்கு தான் யூடியூப் இருக்கவே இருக்கு. அத போட்டு நம்ம அதுல இருக்கிற மாதிரி சமைச்சுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இப்ப கைக்குள்ள வந்துருச்சு நம்ம கிட்ட. என்ன தேவையோ அத்தனையுமே நமக்கு இந்த மீடியா அப்படிங்கிறது ஒண்ணு நமக்கு கொடுத்துருச்சு. அதனால உங்களுக்கு நிஜமாவே இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள், நீங்க நினைத்த கதாபாத்திரங்கள் உங்க கைக்கு கிட்டும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. வாழ்த்துக்கள். அதே மாரி நீங்க ஒண்ணு சொன்னீங்க, வயசாயிருச்சு. இப்ப வயசான கதாபாத்திரத்துக்கு எப்படி குடுப்பாங்க? இல்லவே இல்ல. நீங்க அந்த தடையை உடைத்து தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க. இல்லையா? அது அது உண்மை. ஏன்னா அந்த வயதுங்கிற ஒண்ண உடைச்சு தான் நீங்க வந்திருக்கீங்க. நடிப்புக்கு வந்து தேவை கிடையாது. ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வயது நிச்சயமா ஒரு தடையே கிடையாதுன்னு சொல்லி, எங்களுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே ஊக்கமா இருக்கக்கூடியது அந்த ஒரு வயது முதிர்மை. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உங்களுடைய முதுமையை நீங்க எப்படி அனுபவிக்கிறீங்க? எப்படி ரசிக்கிறீங்க? அப்படிங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. அதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. நாங்க வந்து நம்ம நம்ம சின்ன வயசுல என்னென்னமாரோ ஒரு துருதுருப்பா என்னென்னமோ இருந்திருப்போம்.
அதெல்லாம் வந்துட்டு நம்ம குடும்ப இதுல வந்துட்டு இந்த இது ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம எல்லா குழந்தைகள் வளர்ப்பு, மாமியா பார்த்தோம், பெரியவங்களை பார்த்தோம், எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வந்து ஓய்வா நமக்கான நேரம் அங்க அப்படின் போது இந்த நேரத்தை நாம வந்து எதெல்லாம் விட்டு போச்சோ, விட்டு போன வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை வந்து திருப்பி வந்து வாழணும். அது வந்து வாசிப்பா இருக்கலாம், இல்லை வந்து ஆன்மீக பயணமா இருக்கலாம், இல்லை வந்து தோழர்களை சந்திக்கிறதா இருக்கலாம், தோழிகளை சந்திக்கிறதா இருக்கலாம், பல விதங்கள்ல இந்த பாட்டு கத்துக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு எதெல்லாம் வந்து சின்ன வயசுல வந்துட்டு ஒரு ஏக்கமா இருந்துச்சோ நம்மளுக்கு, அதெல்லாம் வந்து இப்ப வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஆரோக்கியத்தை முக்கியமா நம்ம வந்து இனிமேதான், இது வரைக்கும் மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து நம்மளை அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டியும் நம்மளையே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்றது நமக்கு எல்லாவற்றிலும் நல்லது. அதனால முதுமையை வந்து நல்ல ஹெல்த்தியா நல்ல சந்தோஷமா வந்து கடக்கலாம். அதனால வந்து இது முதுமை வந்து நமக்கு கிடைச்ச வரம் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம அனுபவம் கிடைச்சிருக்குது. இந்த அனுபவத்துக்கு வந்து எதெல்லாம் செஞ்சிருக்கலாம், செய்யக்கூடாது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். காலம் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைச்ச போனஸ். அதை வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து இந்த டிப்ரெஸ் ஆகாம பாசிட்டிவா, அந்த மாதிரி பாசிட்டிவ் பேசுற ஆட்கள்கிட்ட மட்டுமே நம்ம வந்து நமக்கான அந்த அந்த வேவ்லென்த் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பழகிறது, பேசுறது. இப்ப ஜூம் மீட்டிங் மாதிரி இருக்குது, நமக்குள்ளேயே வந்துட்டு ஒரு படிப்பு வட்டம் போட்டுக்கலாம், வாசகர் வட்டம் போட்டுக்கலாம், நீ ஒரு புத்தகம் படி, நான் ஒரு புத்தகம் படி பேசலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம வந்து பங்கெடுத்துக்கலாம். நமக்கு நேரம் நிறைய இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வேற கடமைகள் பெருசா ஒண்ணும் இல்லை. நம்ம வந்து நம்மளை வந்து என்னது நம்ம மனநலம், உடல் நலம், சமூக அக்கறையோடு இருக்கும்போது இனி வந்து நம்மளுக்கு உத்வேகமா நம்ம நல்லா இருக்கலாம். கண்டிப்பாமா ஊக்கமான ஒரு வார்த்தைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க உண்மையிலே. ஏன்னா முதுமை அப்படிங்கறது அதை நெருங்கும் போதே நிறைய பேருக்கு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எந்த வயதிலும் சாதிக்க முடியும் அப்படிங்கறதுதான். அதை நாம எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் நீங்க சொன்னதுதான். நம்ம மனசுதான் நமக்கு அதுக்கு காரணம். ஐயோ எனக்கு வயசாயிருச்சேன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கிறதுக்கு கூட ஒரு துணையை வந்து நம்ம தேட வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அப்ப அந்த உங்க காலத்துல எல்லாமா நீங்க புத்தகம் படிக்கணும்னா ஸ்கூலோ இல்ல காலேஜ் இருக்க லைப்ரரிக்கு தான் போகணும். அங்க இருக்க புக்கு கிடைச்சா மட்டும்தான் உண்டு. ஆனா இப்ப அப்படி இல்லை, எல்லார் கையிலயும் போன் இருக்கு, எல்லா புத்தகங்களும் பிடிஎஃப் வடிவுல இருக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, எங்க அம்மா எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய டிவி பாக்குறத விட சொல்றப்பாரு இந்த புக்கெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து எளிமையாயிருச்சு. நிறைய விஷயங்கள் வந்து அப்படி கையிலேயே கிடைக்குது. அவங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் நிறைய பேர் சொல்றாங்க, சமையல் டிப்ஸ் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, மருத்துவ டிப்ஸ், ஒரு குழந்தைய எப்படி பாத்துக்கணும், என்னென்னலாம் வந்து இப்ப இந்த கிராமத்துல கொடுக்கக்கூடிய அந்த வைத்தியங்கள்லாம் இப்ப கிடையாது இல்லையா? அதெல்லாம் நிறைய பேர் வயதான பாட்டிங்க அம்மாங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப ஆசை. இதெல்லாம் தான் நமக்கு ஒரு உத்வேகம். நமக்கு தெரிந்ததை இன்னும் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை அந்த வயதுக்கு வரும்பொழுது இன்னும் நிறைய பேர் பயனடைகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம். இப்ப ஒரு செய்தி இன்னும் சொல்ல போனா, என்ன ஷூட்டிங் டைம்ல கிண்டில்ல பொன்னியின் செல்வன் கிண்டில்ல தான் படிச்சேன் நானு. ஆஹா, பாத்தீங்களா லேட்டஸ்ட் அம்மா நீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு தடவை பிஹைண்ட் வுட்ஸ் எதுக்கோ ஒரு இன்டர்வியூ போகும்போது அவங்க வந்து இந்த ஹேண்ட்பேக் சீக்ரெட், நான் எதாச்சும் அப்போ வந்து எனக்கு அந்த கான்செப்ட் எனக்கு கோபம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா ஹேண்ட்பேக் உள்ள உங்க பாக்கெட்ல பர்ஸ்ல என்ன ஏன் வந்து இந்த டாபிக் வந்து இந்த கான்செப்ட் வச்சிருக்காங்கன்றது எனக்கு உள்ள இருந்துட்டே இருந்துச்சு. அது சுயமரியாதையா ஹேண்ட்பேக், பொம்பளை ஹேண்ட்பேக்ல என்ன வச்சிருக்கான்றது ஆம்பளைக்கு என்ன கியூரியாசிட்டி அப்படின்ட்டு எனக்கு கோவம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணேன், சரி நான் அப்ப கிடைக்கிட்டா பாத்துக்கலான்ட்டு என்கிட்ட எப்பயுமே என்ன இருக்கு, என்ன நான் இது எதுவுமே இப்போ பயன்படுத்துறது கிடையாது. நான் இப்ப வீட்டுல பிறந்த அப்ப இருந்தே வந்துட்டு பவுடர் கூட போட்டது கிடையாது. அந்த மாதிரிதான் ஆள் தான். அப்போ வந்து இந்த என்ன சரின்ட்டு பார்த்தா நான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் அது மாதிரிதான் கேட்டேன். சரி இப்ப என்னன்னா ஒண்ணுன்னா பார்த்து கடைசியா கிண்டில் எடுத்தேன். இது என்னமான்னு கேட்டாரு இந்த தம்பி. ஓ அப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நாங்க வந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு இது வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்றது பெண்கள் வந்து சுயமரியாதையா அவங்களுக்கு படிப்பாங்க, இதெல்லாம் வந்து அப்டேட்டா இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க நினைக்கவே இல்லை. அப்போ நாங்க வந்து உங்களுக்கு வந்து இதுதான், அதனால இதை வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க. இப்ப இந்த பெண்கள்லாம் எந்த அளவுக்கு நாங்க உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன பேசுறது ஹேண்ட்பேக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்துருக்கீங்க, என்ன கான்செப்ட்
கரெக்ட். ஒருத்தர் இந்த மாதிரி கேட்டாதான் அடுத்த தடவை அவங்க ஆமா. இன்னொருத்தர்கிட்ட கேட்கும்போது ஆக்சுவலி போடவே யோசிப்பாங்க. இல்ல அவங்க. அதெல்லாம் நான் இந்த மாதிரி சொல்ல பரவாயில்ல, கூட இல்ல. நம்ம மனசுக்கு என்ன தேவையில்ல. தோணுதோ ஆமா. நம்ம அந்த இடத்துல பேசிக்கணும் ஆமா, ஆமா, இல்லைங்களா? ஆமா, ஆமா. சிறப்புமா, சூப்பர்மா. இப்படிதான் இருக்கணும். அதாவது எது தேவையில்லையோ அதை அந்த இடத்திலேயே முடிச்சிட்டு வர்றதுதான் சிறப்பு. ஆமா. வளர்த்து விட வேண்டிய அவசியம் இல்லை இல்ல. யாருக்காகவும் நம்மளுடைய பொருட்களை எடுத்து காமிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி ஆமா, உங்களுக்கு பிடிச்ச டயலாக்ஸ் ஏதாவது ஒரு 2, 3 சொல்லுங்க. எங்க நேயர்கள்லாம் ரொம்ப ஆவலா கேட்டுட்டு இருக்காங்க. அம்மாவை பேச விடுங்க. அவங்க பேசுன டயலாக்ஸ் ஏதாவது ஒரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய 2, 3 டயலாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க. இது நான் நக்கல் எடுத்து சீன் சொல்றீங்களா? குடுக்கட்டுங்களா? ஆமா, ஆமா. இந்த நக்கலைட்ஸ் இருந்தா. நக்கலைட்ஸ்ல இந்த மாமியார் வரும் மாடர்ன் மாமியார் சீரியஸ்ல சொல்லுவீங்கல்ல உங்க ஆமா, ஆமா, சம்பந்தி ஆமா. கிட்ட அந்த டயலாக் ஆமா, சொல்லுங்க. ஆமா. நீங்க சாத்வீகம், நான் பயானகம். புரியுங்களா? அத சொல்லுங்க. அது வந்து என்ன சொல்றது? அந்த அந்த அம்மாவ வந்து அதாவது கான்செப்டே வந்துட்டு அந்த வெளியில போறா, நீ வந்துட்டு படுத்துக்கோ. ஆ, ஆ. மடியில் படுத்துக்குவாங்க, வரப்போறா, நீ படுத்துக்கோ, தலைவலிக்குது அப்படின்லாம் வந்துட்டு சொல்றதாகட்டும். ஆமா, ஆமா. ஆமா. அப்புறம் அவங்கள வந்து மருமகளை வந்துட்டு ஒரு மாதிரி சண்டை போடாத, அதான் சொல்றேன். ஒரு எப்படி? ஆமா, ஆமா. அந்த மாதிரி வந்து வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அந்த அழகா மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க அந்த ஜூஸ் இடத்துல. வந்து அவங்க வந்து அதை வேலை பண்ணிட்டுமே வந்திருக்காங்க, அவங்க ம். சும்மா தான் இருக்கிறாங்க, நான் யதார்த்தமா தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி அதேதான். வந்து நான் ஒண்ணு வேலை வாங்கணும் பண்ணல. அத ஏன் நான் உங்களுக்கு வேலையோ சொன்னேன் நானு, நீ சும்மா அதேதான். இருக்கிற, நீ நல்லா உறுப்பினர் தான் தனக்கு கொடுத்தேன் அப்படின்னு அதெல்லாம் வந்துட்டு இயைந்து போய் அவங்கள வந்து டார்கெட் பண்றது அந்த மாதிரியான ஐயோ! ரொம்ப விஷயங்கள். அருமைம்மா. அந்த சீரியஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓ! இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு நடிப்பு உங்களுடைய அதுல. இன்னும் அதே நெறைய மாதிரி இருக்கு. அதே மாதிரி பெண் கல்வியை பத்திய ஒரு அந்த தழுத்து மறந்து போச்சு. அதுல வந்து நான் 30 அந்த பொண்ணை வந்து நான் எப்படியாச்சும் கல்யாணத்துக்காக ரெடி பண்ணுவேன் நானு. ஓகே, ஓகே. போட்டோ ஸ்மார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். அதை ம், ம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு ஆமா, ஆமா. பொண்ணு பார்க்க அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கே இஷ்டம் இல்ல, அவ படிக்கணும்னு நினைக்கிறா. ம். ஆனா நான் வந்து எப்படியாச்சும் என்னோட டார்கெட் வந்து அவளை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி சீக்கிரம் வச்சுருங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ட்டு ம். அதை பண்ணி அந்த வண்டி வாங்கியாப்பா, வண்டியை வந்து உடனே வாங்கி கொடுத்துருவேன் அந்த மாதிரிலாம். அவங்கள மோட்டிவேட். அப்போ வந்து ஆ. அவ சொல்லுவா, எதுக்கு வந்துட்டு நீ 30 வருஷமா நீ அதுக்கு இது பண்ணிட்டு இருக்கியே, என்ன நீ கல்யாணத்தை நிறுத்த, நீ ஆட்டின மாவை அரைச்சிட்டு இந்த துவைச்ச துணியை துவைச்சிட்டு இது இது ம், இது இருக்கு, நானும் அதுக்கு போகணுமா அப்படின்னு ம். கேட்பா. அப்ப நான் உடனே யோசிச்சு பார்ப்பேன் நான். அப்படி ஆமா இல்ல, 30 வருஷமா அப்படியே நின்று இருக்கேன், நான் வாழ்க்கை அப்படி நின்று ஸ்டில் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் மூவே ஆகல, அதானே ஆகல. அது அப்படின்றது உண்மை, வந்து உண்மை. நான் உணர்ந்து ஆமா அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணிட்டு, நீ படி, உனக்கு எவ்வளவு என்ன படிக்கிறியோ படி அப்படின்ட்டு, நான் ஓகே. கல்யாணம் முக்கியம் இல்ல, பெண்ணுக்கு கல்விதான் முக்கியம்ன்ற அதெல்லாம் வந்து எனக்கு பிடித்த அதெல்லாம். சூப்பர்மா, சூப்பர். நன்றி எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு. நேயர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். இன்னும் 2 கேள்விகளுக்கு பிறகு உங்களுடைய கேள்வியையும் நீங்க உங்களுடைய கேள்விய பதிவிடலாம். அதனால நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அனைவரும் உங்களுடைய கேள்விகள உங்கள மனசுல வச்சுக்கோங்க. உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா, உங்கள ஒவ்வொருத்தரா நான் அழைத்து, உங்களுக்கு நீங்களும் அம்மாவோட கலந்துரையாட ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். அதனால இது உங்களுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு, உபயோகப்படுத்திக்கோங்க. சிறப்பும்மா. அதாவது நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசை தான். திரை அப்படிங்கிறது சின்ன திரையாகட்டும், வெள்ளி திரையாகட்டும், எந்த திரையாட்டும் ஒரு ஆசை தான். அந்த ஆசை அப்படின்னும்போது ஒரு பெண் ஒரு திரைத்துறைக்குள்ள வரா அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான 2 டிப்ஸ் சொல்லுங்க. எப்படி ஒரு பெண் அங்க எங்க நடந்துக்கணும்? என்ன பண்ணணும்? அப்படிங்கிற ஒரு ஒரு மூத்த கலைஞரா, ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயா, ஒரு அம்மாவா, ஒரு மகளுக்கு ஒரு திரைக்குள்ள போணும் அப்படின்னா, உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம சுத்தி இருக்கிறத அப்சர்வ் பண்ணணும். நம்ம ம். நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து நம்ம கேரக்டர் அங்க பண்ண போறது கிடையாது. அவங்க கொடுக்குற ஏதோ கேரக்டர், ஆனா அந்த கேரக்டர் வந்து நம்ம சமூகத்துல இருக்கிற ஏதோ கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, அப்போ வந்து ஆமா. நம்ம வந்து நிறைய அப்சர்வ் பண்ணணும். அப்ப நிறைய இன்னும் சொல்ல போனா விஜய் சேதுபதியோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம், அவர் பல படிநிலைகள் எல்லா வேலைகளையும் செஞ்சு வந்திருக்கிறார். நிச்சயமா, அவருக்கு நிச்சயமா. சாதாரண வந்து ஒரு என்ன பல பல வேலைகள் செஞ்சிருக்கிறார். ரொம்ப மீனியல் அப்படின்னு சொல்றோம்ல, அதுல கண்டிப்பா, இருந்து தொடங்கி எல்லாமே செஞ்சிருக்காரு. அப்ப அந்த அனுபவம் என்பது வந்து பாடி லாங்குவேஜ் ஈஸியா வந்துடும், அப்சர்வ் பண்ணணும். கண்டிப்பா. ஆமா. இப்ப நம்ம வந்து ஒருத்தங்க பாரு பேசுற இமிட்டேட் பண்றோம்ல, ஒரு அக்கா அவங்க பேசுறாங்கன்னா வந்துட்டு அப்படி இப்படிலாம் கேட்டு இது பண்ணுவோம். அப்ப வந்து யாரெல்லாம் எப்படி இப்படிலாம் பேசுறாங்க, ஒவ்வொரு கேரக்டர், ஒரு மாமியார் கேரக்டர் ம். வந்து நெகட்டிவ் மாமியார் எப்படி பேசுறாங்க, இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு வரணும். அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறீங்க. நடிப்புட்டு வந்துரும், ஆமா. ஆனா அப்சர்வ் கண்டிப்பா, பண்ணணும். அப்ப வந்து அவங்க பாடி கண்டிப்பா. லாங்குவேஜ், அந்த ஸ்லாங் எல்லாமே வந்து ம். வந்துரும்னு நான் வந்துரும். நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சிறப்புமா, ஹோம்ஒர்க் சூப்பர். அப்படிதான் பண்ணுவேன்.
நான் இல்ல இதெல்லாம் நல்லதுங்க. ஏன்னா நீங்க படம் சொல்ற இந்த இது வந்து நெறைய பேருக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா. அப்சர்வேஷன் இது திரைத்துறைக்கு மட்டும் இல்ல. எந்த இடத்துக்கு நம்ம போணும்னாலும் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஒரு வெளியில போறோம், ஒரு சினிமாக்கு போறோம், ஒரு பீச்சுக்கு போறோம், இல்ல வேற ஒரு ஊருக்கு போறோம் வேலை விதமா. அந்த இட சூழல் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்பதான் அதுக்கேத்த கதை மாரி தான் பொருந்தும். நம்மளுடைய நடவடிக்கை பொருந்தும் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காங்க. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி, இன்றைய கலந்துரையாடல் எதுக்கு அப்படின்னா, நம்ம திணை அமெரிக்கா டிவி வந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு நமக்கு வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு விமன்ஸ் டேக்கு உங்களுடைய டிப் அட்வைஸ் டு த எல்லா வயதுக்கான பெண்களுக்கும் திரையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு ஜென்ரலா ஒரு பெண்களுக்கு உங்களுடைய அட்வைஸ். இது கடைசி கேள்வியாக நான் உங்ககிட்ட முன்வைக்கிறேன். அதாவது பெரியார் சொன்ன மொழியில சொன்ன போனா, மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. இன்னும் சொல்ல போனா மகளிருக்கு அழகு சொல்லணும். அழகு ஏன்னா நம்ம அழகு சுயமரியாதையா இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது இல்லையா? கண்டிப்பா இன்னும் சொல்ல போனா நம்ம இயற்கை வந்து நம்மளை தான் எல்லா போட்டு மல்டி டேலண்டடா படைச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு உயிரை படைச்சு அதை காப்பாத்தி எல்லாம் கொண்டு வர்றதுக்கான அவ்வளவு இது நம்மளுக்குள்ள இருக்குது. அவ்வளவு ஆளுமை. எங்கேயோ பின்னாடி ஏதோ சத்தம் கேட்டா கூட அது என்னதான் அப்படின்றது அவன் கண்ணில் பாக்குறத வச்சு அவன் பார்வை வச்சு நம்ம கணிக்கக்கூடிய அவ்வளவு திறமைகளை மல்டி டேலண்டட் நம்ம தான். ஆனா கண்டிப்பா நம்ம அதை கண்டிப்பா உணராம இருக்கிறோம். அப்படி இல்லை, நம்ம டேலண்ட் நம்மளுக்குள்ள இருக்கிறத முதல்ல இது பண்ணும். சுயமரியாதையா நமக்கு நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு தெரியணும். அது பொருளாதார ரீதினாலும் சரி, அது எல்லாவற்றையும். ஓகே அதே மாதிரி அறிவையும் நம்ம சேர்ந்து வளர்த்துட்டோம். அறிவு உலகம் வந்து ஆண்களுக்கு மட்டுமே ஆனது அல்ல. அப்ப நாம கண்டிப்பா வந்து அதனால அப்ப வந்து அவங்களுக்கு எது ஆயுதமா இருக்குதோ நாம அதை எடுக்கணும். நாம உள்ள போகணும், வேலை படிக்கணும், பல பல துறைகளை நம்ம வந்து அது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இனியும் வந்துட்டு கான்சியஸா அதை செய்யணும். அது கண்டிப்பா அப்பதான் வந்து நம்ம தன்னிறைவா நாம வந்து இருக்க முடியும். அதனால வந்து மகளிர் நம்ம வந்து நம்மளை பெண்ணா பிறக்கிறதுக்கு மாதவம் செய்த வேண்டும் சொல்றாங்க இல்லைங்களா? கண்டிப்பா அதனால ஆமா வந்துட்டு ஆமா நம்ம வந்து சக்திகள் நம்ம வந்து நம்ம தான் இது எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து எந்த விதத்துலயும் வந்து தாழ்வா நினைக்க வேண்டியதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இயற்கை வந்து நல்லா தான் படைச்சிருக்குது. நடுவுல வந்து படைச்சு ஆதிக்க நடந்திருக்குது. இப்ப அது மாறும். இப்ப வந்து மாறிடுச்சுங்க மாறிடுச்சு சமநிலை வந்துட்டோம் சமநிலை வந்துட்டோம் வந்து ஆமா 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 ரொம்ப சிறப்புமா. அதாவது உண்மைதான். ஒரு பெண் அப்படின்னாலே பல முகங்கள் உண்டு, பல கோணல்கள் உண்டு, பல திறமைகளும் அவளுக்குள் உண்டு. அது எந்த சூழல்ல அவ வெளியில கொண்டு வரா, அந்த சாமர்த்தியம் வேணும். அந்த அதற்கு உறுதுணையா அந்த குடும்பம் முதல்ல ஒத்துழைக்கும். அவளுக்கு அந்த திறமை இருக்கா? சரி நீ போம்மா, நீ போ. அத நான் பார்த்துக்கிறேன். ஒரு தாயா இருக்கலாம், ஒரு மாமியாரா இருக்கலாம், ஒரு மகளாவும் இருக்கலாம். கண்டிப்பா ஒரு பெண் முன்னேறணும்னா, முதல்ல அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெண் ஒத்துழைக்கணும். கட்டாயம். அப்பதான் வந்து அது வெளியில வர முடியும். அது வந்து ஒரு ஆழச்சிறந்த அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்குமே அது வாய்க்கப்படாது. அப்படி வந்தக்கூடிய நெறைய பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன பன்முகத்தை ஒரு தாய் இருக்காங்க, மகளா இருக்காங்க, மாமியாரா ஆமா. இருக்காங்க, அத்தையா இருக்காங்க, வேலையில வேலை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க. இத்தனை பன்முகத் திறமை கொண்ட எங்களுடைய மகளிர் தினத்தன்று இன்னைக்கு எங்களுக்காக இவ்வளவு அழகா நாங்க கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் முகமலர்ச்சியோடு அழகா யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரி அம்மா தனமம்மா இன்னைக்கு ரொம்ப அழகா வந்து எங்க கிட்ட சொன்னதுக்கு உங்களுக்கு மட்டற்ற நன்றி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த நேரத்துல எங்களுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இப்ப நம்ம நேயர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு அவங்களோட நம்ம கலந்துரையாடலாம். சரிப்பா. சரிங்களா? ஸ்வர்ண தீபா அப்படிங்கிறவங்க கை உயர்த்தி இருக்காங்க. நண்பர்களே உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா அம்மா கிட்ட கேட்கணும், பேசணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய கையை உயர்த்துனீங்கன்னா நான் உங்களை கூப்பிடுவேன். ஸ்வர்ண தீபா வாங்க. வணக்கம் அம்மா. வாய்ப்புக்கு அம்மா நன்றி. வாங்கம்மா. அம்மா கூட கலந்துரையாட வாய்ப்புக்கு மிக்க நன்றி. அம்மா வந்து மிகப்பெரிய ஆளுமைங்கிறத நீங்க வந்து உங்களோட பேச்சு நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, இவ்வளவு பெரிய ஆளுமைங்களுக்கு நடுவுல நான் பேசுறேன்னு சொல்லிட்டு. ஆனா உங்களோட உரை முடிஞ்சப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சது. ஆக்சுவலி அந்த ஹேண்ட்பேக் ஆகட்டும், என்ன பொம்பளைங்க ஹேண்ட்பேக் பாக்குறதுல உனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்க பாருங்க. அப்போ அந்த நக்லைட்ஸ்ல சொல்றது ஆக்சுவலி உங்களுக்கே அந்த அந்த கேரக்டர்ஸ் நம்மளாவே இருந்தாதான் அதை உண்மையா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து நல்லா புரிய வச்சிங்கம்மா. எனக்கு ஒரு கேள்வி உங்ககிட்ட. நீங்க சொன்ன அந்த பேக்ரவுண்ட் நம்ம வளர்ந்த சூழ்நிலை, அந்த கல்வி சூழ்நிலை எல்லாத்தையுமே சொன்னீங்க. அப்ப இருக்கும்போது இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திரைத்துறையில வர்றதுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல. அப்படிங்கிற அப்படிங்கிறதான் இருக்கு ஆக்சுவலி. இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில வந்து ஒரு பாதுகாப்பு இல்லங்கிறது இருக்கும் பொழுது, உங்களுக்கு எப்படி வந்து அந்த கால் எடுத்தீங்க? இல்ல நம்ம வந்து பாதுகாப்பா அந்த திரைத்துறையில பயணம் செய்யலாம்
நம்மளோட நீங்க இந்த அரசியல் அந்த நோக்கத்துல முக்கியமா வந்தேன்னு சொன்னீங்க. சோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ எது வந்து உங்கள வந்து இல்ல நம்ம சினி ஃபீல்டுக்குள்ள நம்ம ஒரு திரையுலகத்துல பயணிக்கலாம். அது வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா தான் இருக்கும் அப்படிங்கிற அ தூண்டுதல் வந்து எப்படி கிடைச்சது? இல்ல அதுக்கு என்ன அ காரணம்? இல்ல அதாவது இப்ப பாதுகாப்பு அதாவது எல்லா துறைகள்லயும் எல்லா நெகட்டிவ்ஸ் எல்லாமே இருக்குதான். இருக்கு. ஆனா இது இன்னும் சொல்ல போனா இது வந்து பாதுகாப்பான துறை தான் சொல்ல ஏன்னா வந்து எல்லா எந்த விஷயம் நடந்தாலும் கேமரா முன்னாடி தான் நடக்குது. எங்கேயும் தனியா ஒன்றும் நடக்க போறது கிடையாது. சரிங்களா? அதனால வந்துட்டு அது நல்லா பாத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதே சமயத்துல நமக்கு சில இது இருந்துச்சுன்னா நம்ம உரத்து குரல் கொடுக்கக்கூடிய அந்த மனசுக்குள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சாவே வந்து அதோட கட் ஆகும். நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட்னோ எனக்கு வந்து என்ன உரிமைகள் இருக்கு, சரியா சாப்பாடு கிடைக்கலையா, இல்ல இதெல்லாம் வந்துட்டு சரியா வந்து இதெல்லாம் வந்துட்டு என்ன சில வசதிகள்லாம் இருக்காது, பாத்ரூம் போற வசதி இருக்காது, எல்லா இடத்துலயுமே கேரவான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த சமயத்துல என்ன ஏற்பாடு பெண்களை பத்தி நான் சண்டையே போட்டேன். ஒரு ஒரு படத்துக்கு போயிட்டு எனக்கு கேரவான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அது முக்கியம் இல்ல, வயசு பிள்ளைங்க காட்டுல போய் போறாங்களே, இது உங்களுக்கு என்ன, இதுல என்ன உங்களுக்கு ₹1,00,000 ஆயிரும், ₹5,000 இருந்தா கேரவான் ஆச்சு. அப்போ வந்து ஒரு பெண்கள் வந்து கல்லூரி படிக்கிற பெண் வயசு பிள்ளைங்க, அவங்க வந்து என்ன உடல் உபாதைகள் என்ன வேணாலும் இருக்கும், பேட் பாத்ரூம் என்ன வேணாலும் இருக்கும். அப்போ வந்து அந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் என்ன வந்துட்டு மேனேஜர் சரியா கத்தி விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வந்து நாங்க வந்து ஒரு இடத்துல நிக்க மாட்டோம் சாப்பிடறதுக்கு, நாங்க இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு வரணும். அது வரைக்கும் அவர் யூனியனே ஏற்படுத்திட்டேன். ஏன்னா வந்துட்டு அவங்க டியூட்டி நம்மளோட நம்ம கரெக்டாக கேட்கணும். அப்படி இருக்க முடியாது. அப்படிங்கும்போது வந்து மாற்றம் அப்படிதான் வரும். நம்ம வந்து நம்ம தொழில் கரெக்டா இருக்கும். நம்ம உரிமைகளை போராடித்தான் பெறணும்னா போராடித்தான் பெறணும். நிச்சயம். ஏன்னா அந்த சில போராட்டங்கள் மூலியமாகத்தான் பெண்களுக்கு சில விடிவு காலமும் கிடைக்கும். இல்லைன்னா வந்து அவர்களுக்கான கதவும் திறக்கப்படும். ஆமா இப்படி நம்ம டேக் இட் ஃபார் கண்டென்ட் எடுப்பாங்க. கண்டிப்பா, அது கண்டிப்பா. அலோ உண்மையிலே பண்ணக்கூடாது. இந்த கேள்வி கேட்ட சொர்ணதீபா அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இல்லையா? நம்ம போற இடத்துல அதுவும் திரைத்துறையில எங்க எந்த சூழல் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம பாதுகாப்ப நாம கேட்பது நமது உரிமை. அது வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி கேட்ட சொர்ணதீபா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஜூம் யூசர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒருத்தருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுடைய வீடியோ வரலாமே. ஜூம் யூசர் அப்படிங்கிற ஒரு ஐடியில இருக்கக்கூடிய நண்பர் வாங்க. சரி, அவரு தயாராகட்டும். அடுத்ததாக நம்ம இணைப்புல சோம இளங்கோவன் அப்படிங்கிற ஒரு நண்பர் இருக்கார். ஐயா வாங்க. நம்ம டாக்டர் சோம இளங்கோவன் ஐயா. சோம இளங்கோவன் ஐயா. ஐயா வாங்க, உங்களுடைய தாட்ஸ் எங்களுக்காக இந்த நிகழ்வு பத்தி. அருமையான நிகழ்ச்சி. வணக்கம். அன்பழகி நல்லா பண்றீங்க. நன்றிங்க ஐயா. ஆரம்பமே கிருத்திகா ரொம்ப அருமை. இங்க பாத்தீங்களாமா அமெரிக்காவுல எங்க மகளிர் என்ன வெளுத்து வாங்குறாங்க பாத்தீங்களா? பார்த்தேன். நல்ல ஆளுமை, நல்ல அருமையா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க வந்து இவ்வளவு தூரம் வரும்னு நாங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒருத்தரையும் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பேச வைக்கணும். இப்ப நாங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியல. எல்லாமே அவங்கதான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சிறப்புமா. அந்த காலத்துல பேராசிரியர் சந்திரசேகர் அப்படின்ட்டு பெரிய ஆளுமை அவரு. அண்ணாமலை துணைவேந்தரா இருந்தாரு, மத்திய அமைச்சரா இருந்தாரு. அவர் வந்து குடும்ப கட்டுப்பாடு அவர் தான் கொண்டு வந்தாரு. அவர் கொண்டு வந்தப்ப எல்லா பெரிய அறிஞர்களும் எதிர்த்தாங்க. பெரியார் ஒருத்தர் தான் அதை ஆதரிச்சாரு. அதனால பெரியார் மேல அவருக்கு ரொம்ப மரியாதை. வந்து நேரா பார்த்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கப்ப பெரியார்ட்ட கேட்டாரு, என்ன பெண் உரிமை பெண் உரிமைங்கள, என்னதான் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே பெரியார் சொன்னாராம், ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்றும் வேண்டாங்க, ஆண்களுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அது பூரா பெண்களுக்கு வேணும், அவ்வளவுதான் அப்படின்னு. அவர் சந்திரசேகர் சிரிச்சிட்டாராம். நான் உலகத்துல எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், கேட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி எளிமையா பதில் சொல்ல இப்ப எல்லாம் சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. இந்த காலத்துல அவர் சொன்னப்ப அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் ஒரே ஒரு இதுமா, நான் பேச விட்டா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். திரும்ப பேசிடுறேன். இப்ப மனோரமா ஆட்சி வந்து கணவரோட வாழல. அவங்களுடைய வாழ்க்கை சோகமான வாழ்க்கை. அவங்க வந்து பெரியார் திடல்ல வந்தாங்க. அந்த சமயத்துல வந்து வந்து எல்லாரும் தாலியை அவுத்தாங்க. பெண்கள்லாம் வந்து மேடையில வந்து தாலி அவுத்துனாங்க. அந்த அம்மா அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. அவங்க துடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு கணவருக்கு வாழ்க்கையே கிடையாது. அந்த அம்மா துடிச்சுட்டு, என்ன இந்த மாதிரி பண்றீங்க, இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னாங்க. இங்க அமெரிக்காவுல வந்து நகையை திருடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் தாலி கட்டுறது இல்ல. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த மூடத்தனம், மூடப்பழக்கங்கள் நம்ம பெண்கள்கிட்ட என்னதான் படிச்சிருந்தாலும், இன்னும் அந்த மூடப்பழக்கங்கள் உள்ள ஊறி இருக்கு.
அதை எப்படி வெளியே போறதுக்கு நீங்க நகைச்சுவையில சொன்னாதான் எடுபடும். நாங்கெல்லாம் சொன்னா எல்லாம் அடிப்பாங்க. ம். அதனால நகைச்சுவையா அதை எப்படி சொல்ல முடியும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல இது என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்தே சொல்றேன். அதாவது எனக்கு திருமணம் வந்து இது பண்ணும்போது வந்துட்டு தாலின்றது கட்டாயம் சப்ஜெக்ட் வரும். எங்க 2 பேத்துக்குள்ள கடித போக்குவரத்துல இதெல்லாம் பேசுறோம். அப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பெரிய தாலி உன்னதம் அப்படின்ற அர்த்தம்லாம் கிடையாது. எனக்கு வந்து அப்ப ஒரு கிராம பின்னணியில் வளர்ந்ததுனால எங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனாவோ அப்படின்னா வந்துட்டு தாலி எல்லாம் போனா இந்த சினிமால பார்த்த மாதிரி ஏதோ ரெய்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி பதிவு. ஆமா அதனால ஆமா வந்து எனக்கு அதனால எனக்கு ஒரு பயம். ஆனா அப்ப அவரு சொன்னாரு, இல்ல நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் வந்து தீர்மானிக்கணும் ஒழிய அந்த இது கிடையாது. அது வந்து தாலி என்பது அடிமை சின்னம். நீ அப்படி வந்து உனக்கு வேணும்னு சொன்னா நீ எனக்கு போடு, நான் உனக்கு போடுறேன் ஓ. அப்படின்னு சொன்னாரு. அப்ப வந்து யோசிச்சு பார்த்தேன். அது ஒரு கணவன் மனைவியா வாழ்றதுக்கு வந்து தாலின்றது ஒரு அது 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 ஒரு பெரிய ஒரு ரோலே கிடையாது அதுல. அப்போது தெளிவா சிந்திச்சா. அப்போ எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன். எங்க அம்மா வந்து கேட்கறாங்க, இது மாதிரி நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் திருமணத்துல தாலி கட்டிக்க போறதில்லைன்னு சொல்றேன். அப்ப எங்க அம்மா வந்து ஒரு 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 நிமிஷம் வந்து அப்படி நின்னாங்க. என்னங்கன்னு சொல்ற? தாலி கட்டலைன்னா அது எப்படி? ஏன்னா எங்க இதுல யாருக்கு சாதி இந்த சாதி மீறி கல்யாணம்லாம் பண்ணது கிடையாது. இவர் வந்து அவர் மலையாளி. அந்த அந்த ஓகே ஓகே பல அவர் டவுன்ல இருக்கிறவரு, நாங்க இப்ப எல்லா பல விதத்துலயும் வந்துட்டு எல்லாம் வேறுபாடான விஷயம். அப்படி இருக்கும்போது வந்து இந்த தாலின்றது எந்த திருமணமா இருந்தாலும் தாலி முக்கியம். அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அப்புறம் எப்படி வந்து கல்யாணமா தாலி கட்டாம எப்படி? அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து கணவர்கள் வந்து இந்த மனைவிக்கு வந்து தாலி அவங்க தான் கட்டுறாங்க. நம்ம வந்து அதை வந்து அவங்களோட உயிருக்கு நிகரா வந்து வச்சுக்கிட்டு நம்ம அப்படி பாக்குறோம் எல்லா பெண்களுமே. ஆனா ஏதாவது ஒரு சின்ன வந்து குடும்பத்துல பிரச்சனை ஆச்சுன்னா அவன் முதல்ல வந்து அவன் கட்டின தாலியை அவன் தான் ஆக்குறான். ம். அப்போ அப்ப வந்து என்ன மரியாதை அவன் கொடுக்குறான்? அவன் கட்டின தாலிக்கு அவனே மரியாதை கொடுக்கல. அதை எதுக்கு நம்ம வந்து அந்த சுமக்கணும்? வேணான்னா வந்துட்டே இருக்கலாம். எதுக்கு நான் வந்து அந்த அந்த அடிமை சின்னத்தை நம்ம சுமக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எங்க அம்மா ஒரு நிமிஷம் இப்படி நின்றுட்டு, சொல்றது வாஸ்தவங்க அப்படின்னாங்க. இன்னி வரைக்கும் யாருமே ஏன் தாலி போடுன்னு கேட்டதில்லை. நான் தாலி மறுப்பு, சாதி மறுப்பு, திருமணம் தான் பண்ணோம். எங்களுக்கு கை தட்டினாங்க, திருமணம். எனக்கு ஒரு துணி எடுத்து இல்லை, பூ வச்சது இல்லை, இதுமே அந்த மாதிரி தான் வந்துட்டு. அதாவது தாலின்றது அதாவது வந்து நம்ம சொல்லி எப்படி அதை அது அதுக்கு வேல்யூ பண்றோம் அப்படின்றதா நம்ம உறவுக்கு தான் வந்து முக்கியத்துவம் தர்றமே ஒழிய அது எத்தனை ஊர்ல பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த தாலி இந்த இது அப்படி பல பல விஷயங்கள் இருக்குது. அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அது வந்து அது ஒரு பார்ட். அது பெரிய இது கிடையாது. அதை வந்து நம்ம சொல்லும் போல இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஐடி செக்ஷன் போறீங்க, அதெல்லாம் அத்தனை போட்டு போக முடியுமா? ப்ராக்டிக்கலி இப்போ பெரிய சொல்ற மாதிரி இப்போ ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை போறா ஒரு பெண் வந்துட்டு புடவை கட்டிட்டு எலக்ட்ரீஷியன் ஆக முடியுமா? அப்போ வந்து இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உடுப்பு இருந்தா தான் போக முடியும். அது மாதிரி வந்துட்டு அது ஒரு இது எது தேவையில்லை மாட்டி வைக்க வேண்டியதுதான். அது ஒரு ஆர்னமெண்ட், அவ்வளவுதான். அதுக்கு வந்து ஃபங்க்ஷனலா எதை வந்துட்டு இது இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு சிக்னிஃபிகன்ட் நம்ம யோசிக்கும் போது இப்ப மாடர்ன் வேர்ல்டு அந்த காலத்துல இருந்தாங்க ரைட். இப்ப நம்ம எவ்வளவு மாறி வந்திருக்கோம். அவ்வளவுதானே. உறவுகளை எப்படி பேண்டது, அதுதான் இந்த இருகப்பற்றுன்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து உறவைத்தான் இருகப்பற்றணும் ஒழிய இது இந்த தாலி கொடியிலையா புருஷன் உட்கார்ந்து இருக்கிறாரு கிடையாது. அதனால வந்து அவங்க வந்து என்ன போடுறாங்க ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்களுக்கு அன்பில்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. அதனால வந்து நம்ம வந்து குறியீடுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர தேவையில்லை. நம்ம உண்மையா உறவுகளுக்கு முக்கியத்துவம் தந்தா போதும். இந்த கைய தூக்கிட்டு இருந்தாங்கல்ல. வணக்கம்மா. வணக்கம். ரொம்ப ஆமா உங்களுடைய வணக்கம் வாங்கம்மா. உங்களுடைய ரசிகர்கள்ல நானும் ஒரு ஆள் தான். நன்றி. நான் கைய உயர்த்திட்டு இருந்தேன். அதை அப்படிங்களா? உள்ளார யாரோ என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க இதுல இருந்தே. ஓ ஓ ஓ அப்புறம் சரி 3 சரி தடவை ட்ரை பண்ணேன் என் செல்போன்ல வழியா. உள்ள போற பரவாயில்ல. இங்க வந்துட்டேன். அது என்னன்னா இப்ப வெறும் ஐடி வேற போன்ல வரும் அப்படியே ஜியோமி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு யாருன்னு தெரியறது இல்லை இல்லைங்களா? நீ So, அதனால அந்த ரீநேம் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு கால் சரி, அப்படிங்களா? அது பரவாயில்ல. உங்க கேள்வி வாங்க வாங்க வாங்க. பரவாயில்ல. ரொம்ப அருமையா இருந்தது. உங்களை வந்து என்னோட ட்வின் சிஸ்டர் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு கருத்து ஒத்துமையா இருந்தது நம்ம 2 பேருக்கும். எங்க அம்மாவும் போராடினாங்க எனக்கு திருமணம் படிக்கணும் அப்படின்னு. எங்க அம்மா பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசுல 15 வயசுல கல்யாணத்தை பண்ணிட்டு அத்தனை பிள்ளைய பெத்தேன், உனக்கெல்லாம் அதெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் எங்க சொந்தக்காரவங்க எல்லாம் பொண்ணு பார்க்கணும் அது இதெல்லாம் போட்டு தந்தா எங்க அம்மா ஒரே அடி அடிச்சுட்டாங்க, எங்க பொண்ணு படிக்கணும் அப்படின்னு. ஒரே ஒரு வித்தியாசம், எங்க அம்மா வந்து வீட்டு வேலையும் செஞ்சுட்டு தான் படிக்கணுங்க. ஆனா சமையல்
சமையல் நான் செஞ்சதே கிடையாது. எங்க அம்மாவுக்கு ஆ. காய்கறி அது இதெல்லாம் வெட்டி குடுப்பேன். ஆ. சமையலே செய்ய விட மாட்டாங்க எங்க அம்மா. ம், ம், அதனால ம். அது ஒரு நல்ல இதுதான். அப்பதான் உணர முடியுது அவங்க ஏன் அப்படி ஃபைட் பண்ணாங்க, அப்படி நம்மள உற்சாகப்படுத்துனாங்க அப்படின்ட்டு. ரொம்ப ம். நன்றி. எனக்கு கொஸ்டின் உங்களுக்கு வந்து பெரியார் ஐயாவ பத்தி எப்ப தெரிய ஆரம்பிச்சுச்சு? நான் வந்து இந்த புத்தகம் வாசிக்கிறது உண்டு. ஆனா நான் காலேஜ் கல்லூரி பிஎட் படிக்கும் போதெல்லாம் எங்க அண்ணா வந்து நிறைய முற்போக்கு நிறைய புத்தகங்கள் வாசிப்பாரு, கூட்டங்களுக்கு கூட்டி போவாரு. அந்த மாதிரி தான் வந்து எனக்கு இது. அப்புறம் வந்து இயல்புல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் சின்ன வயசுல ஒரு ஒரு புத்தகம் பக்கத்துல வீட்டுல படிச்சேன் நானு. அதுல வந்து ஒரு வரி, அது உன்னை படைத்தவன் இறைவன் என்றால் இறைவனை படைத்தது யார்? அது வந்து நான் ஸ்கூல் டேஸ்ல வந்தது அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு வந்து தர்மம் செய் ஆனால் ஓட்டாண்டி ஆகி விடாதே. இது ரெண்டு வந்து எனக்கு சின்ன வயசுல பதிஞ்ச விஷயம். அதனால எனக்கு அதே மாதிரி எங்க அம்மா வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. சாமி கும்பிடணும், நீ திருநூறு வச்சுக்கணும்னோ, கோலம் போடணும்னு சொல்லியோ, அந்த மாதிரி எதுவுமே வந்து அந்த மத ரீதியா என்ன எதையுமே அவங்க பண்ணது கிடையாது. அவங்களுமே அந்த மாதிரி கிடையாது. இயல்புல சொல்ல போனா நம்மளோட இயற்கையை வணங்குறவங்க தான் நம்ம. எங்க அம்மா வந்து சூரியனை பார்த்து கைகாலுக்கு துவத்த கொடு அப்படின்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். மற்றபடி வேலைக்கு போகுது, அவங்க வேலை செய்யறதுக்கே நேரம் தெரியும். ஓய்வு நிறைய இருக்கிறவங்க தான் வந்து பூஜை, வீட்டுக்குள்ளேயே இன்னொரு கோயில் எல்லாம் கட்டுறதெல்லாம் வந்துட்டு மேட்டுக்குடிகள் பண்ற வேலை. மற்றபடி நம்ம கைகால் சோத்த கொடு அப்படின்றது, இல்லைன்னா வந்து கெடா வெட்டலாம் அப்படின்ற மாதிரி, கோழி அறுத்தா அப்படின்ற மாதிரியான ஒரு இயல்பா அப்படி போயிட்டு இருக்கிறது. அதனால என்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது எங்க அம்மா. சிறப்புங்க. அது வந்து ஆமா, எனக்கு வந்து அதனால எனக்கு அடுத்து வந்து ஒரு மார்க்சியம் அப்படி எல்லாம் வந்து இது பண்றதுக்கு இந்த பெரியார், இந்த சுயமரியாதை, இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. சிறப்பு. நன்றிமா. அனைவருக்கும் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க. சொல்லுங்க சார். நம்ம நம்ம ஆண்கள் வந்து நல்லவங்க தான், இருந்தாலும் கொஞ்சம் திமிரு உள்ளவங்க தான். அந்த திமிரு அதை அடக்கிறதுக்கு நாமே சொல்லல, ஐயாவே சொல்றாங்க. இல்ல, அத வந்து அந்த திமிரு அடக்கிறதுக்கு போட்டியும் பொறாமையும் அவ்வளவு சரிப்பட்டு வராது. அன்பால அடக்கிறது தான். அதான் அன்பால அடக்காதது யாருமே கிடையாது. பெரிய பெரிய பாச்ச மாடா இருந்தா கூட ஒரு சின்ன பொண்ணு வந்து அத புடிச்சு அடக்கிடும். அந்த உண்மை. மாதிரி உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் அவ்வளவுதான். நான்லாம் ஒரு காலத்துல திமிரா இருந்தவன் தான். இப்ப எப்படி அடங்கி ஒழுங்கா இருக்கேன் பாத்தீங்களா? அம்மா இருக்காங்க, அதனால அதை அடிக்கடி போட்டு அடக்கிட்டே இருக்கணும் உங்களை. அது ஆமா. அடக்கக்கூடிய சக்தி வந்து மகளுக்கும் பேத்திகளுக்கும் தான் இருக்கு நிறையா. அதனால மகள் பேத்திகளை ஒழுங்கா வளர்த்துருங்க. நீங்க மகள் பேத்திகளை ஒழுங்கா வளர்த்துட்டீங்க, ஆண்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எல்லாம் சரி பண்ணிடுவாங்க. என்னம்மா நான் சொல்றது சரியாம்மா? அதாவது ஓஷோ சொல்லுவாரு, அதாவது நான் திருமண வாழ்க்கை ஈகோல ஸ்டேட், 2 ஈகோ தான். அந்த ஈகோல ஸ்டேட்ல தான் வந்து உண்மையான வந்து பரிமாற்றம் நடக்கும். அப்பதான் வந்துட்டு குடும்ப வாழ்க்கையும், எனக்கு அது தெரியும், நீ என்னவா இப்ப டெல்லிக்கு ராஜா என்னன்னா ஆயிட்டு பெரிய பெரிய பதவிகள் இருந்தாங்க கூட, வீட்டுக்கு நீ ஒரு இண்டிவிஜுவல், நான் ஒரு இண்டிவிஜுவல் இல்லையா? அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குது. 2 பேத்துக்குள்ள ஒரு இயற்கையான ஒரு பகிர்வுகள் தேவைப்படுது. அதுதான் ஒழிய அதுக்கு வந்து ஈகோவோட வந்து நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், நான் இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளவு கலரா இருக்கேன், இதெல்லாம் இந்த கதையெல்லாம் வந்து அந்த இதுல வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா அமையறதே அதுதான். அன்பு மட்டும் இருந்தா இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாமே. ஏன் வந்து கணவன் மணி காலத்துக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை கூட என்ன ஈகோ? நீ பெருசுன்னு யாருகிட்ட காட்ட போற? கடைசியை வந்துட்டு எல்லாமே ஒரு மூத்திர கேன்ல இருந்து எடுக்கிறவ மனைவியா தான் இருக்கிறா. ஆனா வந்து இளம் வயசுல என்ன ஈகோ? என்ன ஈகோ? அது வந்து அந்த உறவுக்கு வந்து நம்ம வந்து அது நிறைய பேர் அவன் அப்படி சொல்லுவானோ, ஏன்னா நம்ம பார்த்து வளர்றது, நம்ம அப்பா பார்த்து அவங்கள மாதிரி எல்லாம் நம்ம வந்து ரோல் மாடலா எடுக்க தேவையில்லை. நம்ம வந்து சமத்துவத்தை நோக்கி போனோம்னா நம்ம இந்த பிரச்சனையே கிடையாது. அமெரிக்க இளைஞர்கள் ரொம்ப முன்னேற்றமா, நல்லா சமைக்கிறாங்க, நல்ல டைப்பர் மாத்துறாங்க, எல்லாத்துலயுமே பெண்களுக்கு ஈக்குவலா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தேவை இருக்குது. அங்கெல்லாம் அந்த வேலைக்காரங்கள கிடையாது. நல்ல விஷயம் தான். நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய மோகன் வைரகன் ஐயா அவர்களை அழைக்கிறேன். ஐயா வாங்க. மோகன் ஐயா. வணக்கம். வணக்கம். மிக அருமையான ஒரு உரை. அவங்க அம்மாவோட நானும் பல செய்திகளை கேட்டு அறிந்தேன். அவங்க பெரியாரிஸ்ட் அப்படிங்கிறது போது இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த காலத்திலேயே இன்னைக்கு காலையில தான் ஒரு செய்தி பார்த்தேன். அதாவது பெண்களை வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி, அதாவது வெளி தோற்றத்தை வச்சுதான் வந்து முதல் காதல் வருது, அது வந்து சரியில்லை. அதாவது அவங்க 2 பேரும் வந்து ஒரே மாதிரி
சிந்தனை ஒரே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி சொல்றாங்களா அவங்களுடைய சிந்தனையும் இப்போ அது மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்னாங்க அவங்களுடைய இணையர் வந்து அந்த மாதிரி அந்த கடிதத்துல வந்து பகிர்ந்துட்டாங்க. அப்படிதான் வந்து எங்கள் இருவருக்குமான ஒரு காதல் வந்ததுன்னு சொன்னாங்க. ரொம்ப கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருந்தது. எந்த அளவுக்கு அப்படியெல்லாம் அப்படி சிந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படிங்கும் போது மிக அருமையான ஒரு கலந்துரையாடல். பல செய்திகள் அவங்க சொன்னது மாதிரி ரொம்ப என்ன அந்த பெரியாரை பத்தி அப்ப கேட்டாங்க இல்லையா அம்மா, அப்படி எப்படி உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப கேட்ட கேள்வி அவங்க சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கேட்கும்போது. இந்த அளவுக்கு வந்து கிராமத்துல இருந்து ஒரு பகுத்தறிவுடன் பெரியாரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த அளவுக்கு அவங்க வந்து சமூகத்துக்காக உழைக்கிறாங்க அந்த வந்து பெருமையா இருக்கு. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் வராது. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா சுயநலம் இல்லாமல் பொதுநலம் கருதி அவங்க வந்து அவங்களுடைய தொண்டு, அவங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் இப்போ இவரே பார்த்தீங்கன்னா நடிகர் விவேக்கே வந்து ஒரு காமெடியிலையும் ஒரு மெசேஜ் இருக்கும். அது வந்து எவ்வளவு ஒரு பெருமையா இருக்குது பார்த்தீங்கன்னா, பெருமை இல்ல ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றம் தான். தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து ஒரு எல்லா மாநிலத்தை விட முன்னிலையில இருக்கு அப்படின்னா, இந்த திராவிட கட்சிகளுடைய 50 ஆண்டுகளோ 60 ஆண்டுகளோட ஆட்சி காரணம் தான். இல்லைன்னா நம்ம இந்த அளவுக்கு இருந்துக்க முடியாது. நம்மளும் உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் மாதிரி தான் இருந்திருப்போம். ஆனா அது அந்த அளவுக்கு வந்து ஒரு சமூக நீதி நமக்கு வந்து காவந்து பண்ணி கொடுத்தார் பெரியார். அம்மாவுக்கு நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி, இணை அமெரிக்காவுக்கும் நன்றி. வணக்கம். மிக சிறப்பு. நன்றி. வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா இணைந்த கருத்து சொன்னதுக்கு. அடுத்து ஜியோமி அப்படி ரெட்மி அப்படிங்கிற இணைப்புல இருந்து ஒருத்தர் கை உயர்த்தி இருந்தாங்க. ஐயா நீங்க வீடியோக்கு வாங்க. ஜியோமி ரெட்மி நோட். சரி, அடுத்ததா நமக்கு சிறப்புரை நல்கிய நம்மளுடைய அன்பு தோழமை ஆனந்தி அவர்களை அழைக்கிறேன் கருத்துக்காக. வாங்கம்மா. மியூட் பண்ண அன்மியூட் பண்ணுங்க. அது உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அம்மா பார்த்தோன்னே. ரொம்ப சிறப்புமா. ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. அது கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப எதார்த்தமா பதில் சொல்லி, அம்மா பத்தி நீங்க சொல்லும்பொழுது அப்படியே ரொம்ப அம்மாடா அப்படின்ன மாதிரி நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா? தாலிய பத்தி பேசும்பொழுது விளக்கம் சொன்ன உடனே அம்மா, சரியா தான்ப்பா சொல்ற அப்படின்னு. ஏன்னா, நம்ம என்னதான் சொன்னாலும், அதுக்கு மேல அம்மா சில அம்மாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும். நான் சொல்றத நீ கேளு அப்படின்ருவாங்க. அந்த மாரி இல்லாம உங்க அம்மா நீங்க சொன்ன கருத்த ஏத்துக்கிட்டு உடனே செஞ்சது ரொம்ப சிறப்பு. ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் பேச விட்டா, உங்கள பேச விட்டு கேட்டுட்டே இருக்கலாம் போல. அவ்ளோ சிறப்பா இருந்தது. அன்பு தோழியும் வந்து நெறைய நீங்க பேசின வசனங்கள் எல்லாம் எடுத்து பேசுனாங்க. அவங்க உங்களையே மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்தது அன்பு. உங்களுடைய நேர்காணலும் சிறப்பா இருந்தது. 2 வரி பாடலன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல, அத முடிச்சு விட்டுருவோம் நம்ம அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன் தனமம்மாக்காக. அப்பதான் நிறைவு பெறும். சூப்பர் ஆனந்தி, வாங்க. ஓகே. தனம் அம்மா இங்கு சிங்க நடை போட்டு இணைய வழியில் வந்தார். பெண்ணியம் பற்றி கண்ணியம் காத்து வந்து பேசுகின்றார். அம்மா என்றால் தனம் அம்மா முகம்தான் வருகிறதே. நக்கலை புகழ் தனம் அம்மாவை நாம் வாழ்த்துகிறோம். இன்னும் இன்னும் உயர்ந்திட வேண்டுமென நான் வாழ்த்துகிறேன். தனம் அம்மா இங்கு சிங்க நடை போட்டு இணைய வழியில் வந்தார். பெண்ணியம் பற்றி கண்ணியம் காத்து வந்து பேசுகின்றார். நன்றி நன்றி. அம்மாவுடைய புகழ் மென்மேலும் வளரட்டும். நாங்களும் உங்களோட பயணிக்கிறோம்மா. நன்றி. அருமையான வரிகள், அழகான ஒரு பாட்டு எடுத்து இந்த சிங்கப்பெண்ணுக்கு நீங்க பாடி காட்டுனது ரொம்ப சிறப்பானது. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றிடம்மா. இளமரன் அவர்களே, நிகழ்வுக்கு வந்துட்டோம். இறுதியில வேற கருத்துக்கள் வேற யாருன்னா இருந்தா உங்களுடைய கையை உயர்த்தி காண்பிக்கலாம். வேற யாருன்னா கருத்துக்கள்? இல்ல ப்ரொஃபசர், நீங்க நேரா தீபாவை கூப்பிட்டுருங்க. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கூப்பிட்டுருங்க. இல்ல இவர மாணிக்கா ஐயா கூப்பிட்டு கை வச்சிருக்கா. அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போயிருங்கன்னு சொல்லிருங்க. அப்ப கிருத்திகா ஏதோ சொல்லணும்னு விரும்புனாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் போயிருங்க. நன்றிங்க இளமரன். நன்றி. வாங்க மாணிக்கம் ஐயா அவர்களே. அன்மியூட் பண்ணிக்கோங்கய்யா. வணக்கம். வாங்க. மிக சிறப்பான நிகழ்ச்சி. மகளிர் தினத்துல கவியரங்கு வைப்பாங்க, பாட்டரங்கு வைப்பாங்க, பட்டிமன்றம் வைப்பாங்க. இவங்க அன்புடன் வந்து சிறப்பு மகளிர் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு சிறப்பாக இருந்திருக்கு. அதுல வந்து பெரியார் இருக்கிறதுக்கு ஏத்துக்காதவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆரம்பத்திலேயே அந்த பெரியார் பள்ளியிலேயே சுயமரியாதை கருத்துலாம் ஏத்துக்கிட்டு அவங்க பெற்றவர்களையும் சம்மதிக்க வச்சு அதுக்கு தடை சொல்லாம வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க பேர் பொருத்தமா தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
தனம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் எழுதி பார்த்தீங்கன்னா THAANAM வரும். அது தானம் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதுவரையிலும் அவங்க எடுத்த நிகழ்ச்சியில அவங்க கொடுத்தது அறிவு தானம், பெயர் மட்டும்தான் தானம். அறிவு தானம், அன்பு தானம், அனுபவ தானம். அவங்க பயின்றது நடிப்பு இல்லை, படிப்பு. நான் கூட ஒரு கவிதையில சொல்லியிருப்பேன், சிறந்த படிப்பினை பட்டறிவு சிறப்பினை சேர்க்கும் படிப்பறிவு. படிப்பறிவு தான் அவங்களை உயர்த்திருவேன். அதுவும் பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க அவங்க. சிறந்த படிப்பினை பட்டறிவு சிறப்பினை சேர்க்கும் படிப்பறிவு திறந்த புத்தகம் இவ்வுலகம் திரும்ப திரும்ப நாம் படிப்போம். அதே புத்தகத்தை பத்தி கூட நான் கவிதை எழுதினேன். அந்த 26ஆம் தேதி கவிதை தினத்துக்காக. புத்தகம் புரட்ட புரட்ட பல புதையல் கிடைக்கும். அம்மா மாதிரி புரிந்தவர்களுக்கே அதன் கதவுகள் திறக்கும். எல்லாருக்கும் தெரியாது, புரிந்தவர்களுக்கே அதன் கதவுகள் திறக்கும். இப்புரிதல் இருந்தால் புதுமைகள் நடக்கும். அன்றே ஒரு புதுயுகம் இங்கே பிறக்கும். இப்போ யுக புரட்சியா வந்துருங்க. நாமெல்லாம் பெரும்பாலும் பாரதி கண்ட புதுமைப்புன்னு எல்லாரும் சொல்லிப்பாங்க. இப்ப நாம இந்த நிகழ்ச்சி மூலம் பெரியார் கண்டெடுத்த புதுமைப்பு ஐயா தனம் சிறப்புங்க. கண்டிப்பா சொல்லலாம் கூட. புத்தகம் படித்து புத்தகம் படித்து முன்னேறுவோம், புதிய படைப்புகள் படைத்து மகிழ்வோம், புதியவர்களாக உணர்வோம், பூமுகம் மலர்வோம். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமையான ஒரு கவிதை படைத்த மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக கிருத்திகா தோழி வாங்க. கிருத்திகா தோழி அன்மியூட் பண்ணிக்கோங்க, வாங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. உங்களுக்கு எப்படி படத்துல நடிக்கும் போது உள்ள எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் படத்துல நீங்க மத்தவங்களுக்கு இந்த மாதிரி பெரியார் கருத்துக்கள் பத்தி ஏதாவது அங்க பேசுவீங்களா பெண்களுக்கு? அதை பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல படத்துல நடிக்கிறது வந்து எல்லாம் அந்த யூடியூப் நடிக்கிறது ஒண்ணுதான். சின்ன கேமரா பெரிய கேமரா, நடிப்பு தான். அதுல 5 ரூபாய்க்கு ஒரே நடிப்பு தான். அம்மா 5 லட்சத்துக்கு நடிப்பு தான். ரஜினி மட்டும் என்ன வித்தியாசமா 100 கோடி வாங்கினா வந்து என்ன பண்றாரு? அப்ப எல்லாம் ஒரே தான். அது அவங்களுக்கு ஆளுமைக்கு இதுக்கு தகுந்த மாதிரி, வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி சம்பளம் கூடுதே தவிர நடிப்பு எல்லாம் ஒண்ணுதான். அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சுத்தி என்ன நடக்குதோ அங்க வந்து என்னோட சுயமரியாதையை பாதிக்கப்பட்டா நான் குரல் கொடுப்பேன். கூட இருக்கிற பெண்களுக்கு அந்த அந்த விஷயத்த பேசுவேன் நான். அதனால எங்க இருக்கிறோமோ அந்த இதை வந்து நிச்சயமா வந்து என்னோட கொள்கையிலிருந்து மாற மாட்டேன். அதனால வந்து அங்க எல்லாருமே சொல்லுவாங்க, மற்ற மேனேஜர்ஸ்ல நான் வந்து இந்த ஆள் வச்சுக்கிறது கூட அந்த சாப்பாடு போடுறது, தட்டுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒரு இருக்குது அங்க ஒரு அந்த அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் வந்துட்டு அசிஸ்டன்ட் வச்சுக்கலாமே, நீங்க ஏன் வேணான்னு. என்னோட தட்டை நான் தான் கழுவேன். என்ன சாப்பாடு வந்து எல்லாத்தையும் எனக்கு கேரவால வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா பேரும் வந்து டைரக்டரே வந்துட்டு வெளியில உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு என்ன வேண்டியது? அப்ப நான் லைன்ல போயிட்டு எனக்கு என்ன தேவையோ வேஸ்ட் பண்ணாம அதை மட்டும் நான் சாப்பிட்டு வருவேன். அப்படிங்கும்போது நான் என்னவோ எங்கேயே இருக்குமோ அதுவாக இருப்பேன் நான். அது வாய்ப்பு வந்தா அது வரலின்னா எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் வந்து அப்படிதான் இருப்பேன். சிறப்பு. ஏன்னா இது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடிகர்கள் நிறைய பாக்குறோம், அவங்களுக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் அவங்களுடைய விருப்பம். ஆனா நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான் கழுவணுங்கிற அந்த ஒரு அடிப்படை நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலைகள்ல ஒன்று. அது எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க சொன்ன இந்த கருத்தை நான் மனமும் வந்து ஏத்துக்கிறேன். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமையான இந்த ஒரு. அப்புறம் வந்து சினிமா உலகம் வந்து எல்லாமே பொய். ஃபுல்லுமே வந்துட்டு எப்படி கோர்ட் எப்படி பொய்யோ அதே மாதிரி வந்து சினிமா வந்து பொய் தான். அதுதான் நிஜம்னு வந்து மக்கள் நம்புறாங்க. அது மாதிரி. ஆனா வந்து நாம வந்து அப்படி இருக்க கூடாது. நாம வந்து நம்ம நிச்சயமா அங்க எது உண்மையோ அதை மாதிரி நம்ம அங்க இருக்க பார்க்கணும். அதுதான் நான் நினைக்கிறேன். அதுக்காக வீண் பந்தா போட்டு காரு இஎம்ஐல கார் வாங்குறது, புடவை வாங்குறது, அது அக்சசரிஸ் வாங்குறது, அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வருமானம் வருது, தொடர்ந்து 365 நாள் நம்மளுக்கு வேலையா கிடைக்க போகுது. எப்பயும் போல பஸ்ல போறோமா, அது வந்து பிரச்சனை இல்லை. எளிமையா வந்து பெரியார் மாதிரி வந்துட்டு இருக்கணும் வாழ்க்கையில. பெரியார பொருளாதார ரீதியா வந்து இருந்தோம்னா, சிக்கனமா வாழ்ந்தோம்னா என்னைக்கு வந்து நல்லது. அது வந்து பெரியார் கற்றுக் கொடுத்த பாடம். சிறப்புமா, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப ரொம்ப அருமையான இந்த ஒரு கலந்துரையாடல். இதை நல்கிய நம்மளுடைய திணை அமெரிக்கா நிறுவனத்திற்கும் எங்களுடைய அன்பு தோழமைகள் இளமாறன் பெருமாள் அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்வுக்கு நன்றியுரை வழங்குவதற்காக தீபப்பிரியா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தீபப்பிரியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்காங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய வேலைகள் அபாரம். ஒரு பெரிய ஐடி ப்ரொஃபஷனல் அவங்க. அதே மாதிரி நியூ ஜெர்சியில இருக்கக்கூடிய வாசகர் வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்புலயும் அவங்க ஒரு ஆக்டிவ் மெம்பரா இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் நூலகத்துல
எங்க இருக்குன்னா அந்த பார்சிப்பணி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தமிழ் நூலகத்திலும் தன்னுடைய பங்களிப்பை ரொம்ப அருமையாக அளித்து வரக்கூடிய நம்மளுடைய தீபப்பிரியா அவர்களை நன்றியுரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வாங்க. இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்விற்கு இணைய வழியில் நம்மோடு கலந்துரையாடிய நக்கலைட்ஸ் புகழ் தனமம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அன்பழகி தோழி அவர்களுக்கும், நம்மோடு இணைய வழியில் சிறப்புரை நல்கிய அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், வரவேற்புரை வழங்கிய கிருத்திகா அவர்களுக்கும், ஐயா சோம இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும், சரோஜா அம்மா அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைத்து தோழமைகளுக்கும் திணை அமெரிக்கா சார்பில் எனது நன்றியுரை வழங்கிக் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றிங்க தீபப்பிரியா, ரொம்ப அருமை. தடை அதை உடை, புது சரித்திரம் படை, வயதிற்கு தடை இல்லை அப்படிங்கிறத நிரூபித்து இன்றைக்கு தம்முடைய யதார்த்தமான நடிப்புல உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களையும் ஒன்றிணைத்து இன்னைக்கு நம்ம ஒரு இணையம் வழியா நமக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா உண்மையிலேயே அது ரொம்ப பெரிய விடயம். அதுவும் நம்மளுடைய மகளிர் தினத்தன்று உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்வை நேரில் வந்து இணையத்துல கலந்து பார்த்து ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். இது மறுபடியும் நிச்சயமா அடுத்த யூடியூப்ல வரும். அப்பவும் பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்துல எங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றிங்க. இளமாறன் அவர்களே, சார்பா வந்துட்டு நம்ம ப்ரொஃபசர் அன்பழகி ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணுவாங்க அம்மா. அது முடிச்சவங்க நம்ம டீம் இந்த செஷன் ராப் அப் பண்ணிரலாங்க அம்மா. ப்ரொஃபசர் கோ ஹெட் ப்ரொஃபசர். நன்றிங்க இளமாறன் அம்மா. இது உங்களுக்கான ஒரு பாடல். ஏன்னா எங்க தோழி ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நாங்க எப்பவுமே பினிஷ் பண்ணிடுவோம். எப்பவுமே நாங்க அப்படிதான் களத்துக்குள்ளேயே வருவோம். ஆனா இது அவங்களுக்குமே ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா எதிர்பார்க்கல. அதனால சரி, இப்ப நண்பர் கேட்டதுனால ஒரு பாடல். ஈரம் விழுந்தாலே நிலத்துல எல்லாம் துளிர்க்குது, நேசம் பிறந்தாலே உலகெல்லாம் ஒன்னா எனையது, குயிலே குயிலினமே உங்க நடிப்பால் சிலுக்குதம்மா, கிளியே கிளியினமே உங்க மொழியை ரசிக்குதம்மா, உலக தமிழர்களை இணைத்ததிந்த அன்புதான், இணைத்ததிந்த அன்புதான். இந்த அன்பால் மட்டுமே இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் சாத்தியமாகவும் முடிந்தது. இந்த வாய்ப்பை நல்கிய உண்மையிலே அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எங்களுடைய தோழமைன்னு சொல்லலாம் இளமாறன் பெருமாள். அவர்தான் உங்களையும் எங்களையும் திணை அமெரிக்கா மூவரையும் இணைத்து இன்று ஒரு மிகச்சிறந்த ஒரு நிகழ்வை எங்களுக்கு கொடுத்தமைக்கு இளமாறன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நன்றிங்க. நன்றிங்க அம்மா. அம்மா உங்களை சந்தித்ததுல மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களுக்கு ஏற்பட்ட வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த உறவுகள்லாம் எனக்கு கிடைச்சதுல அவ்வளவு பெரிய சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாடலும் அருமை. ரெக்கார்டிங் நிறுத்திடலாங்களா? நிப்பாட்டிக்கலாம் ஆனந்தி. அனைவருக்கும் நன்றி.